வந்து ஐ மீன் எங்க டீம்ல ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த படம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் போய் பார்த்தேன். அந்த ஓகே அந்த படமா ஓகே. எனக்கு அந்த என்ன நடந்ததுலாம் தெரியாது. படமா பார்க்கணும் படமா நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் எப்படின்னா மோடி கவர்மெண்ட் கொஞ்சம் இப்படி நல்ல காங்கிரஸை கம்மி பண்ணி மோடி பண்ண மாதிரி காட்டினமா மோடி அமித்ஷா வந்து கொஞ்சம் தூக்கி பேசுற மாதிரி காட்டின மாதிரி இருந்துச்சு bro. அது ஒரு 30 மினிட்ஸ் நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கிளைமேக்ஸ்லாம் நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா மோடி ஜிபி எல்லாம் பண்ணியிருக்காரா அமித்ஷா இவ்வளவு பண்ணியிருக்காருன்ற மாதிரி தோணுச்சு எனக்கு அந்த படம் பார்க்கும்போது. ஆனா வந்து அப்படியே ஆப்போசிட் அப்படியே நான் யூடியூப் வந்து பார்த்தேன்னா அதை வச்சு ரிலேட்டடா ஒரு கான்ட்ரவர்சிஸ் என்னென்ன போச்சு அதெல்லாம் அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க. நீங்க டைம் கிடைச்ச அந்த படம் பாருங்க. ஓகே, சரியா பார்க்குறேன். எங்க மோடி என்ன பண்ணாரு காஷ்மீர்ல 370 எடுத்து என்ன பண்ணாருன்னா, காஷ்மீரோட வீடியோலாம் எவ்வளோ வந்திருக்கு. இப்போ பார்க்குறீங்களா, பிரிட்ஜ் எல்லாம் போட்டிருக்காங்க, இல்ல ப்ரோ எனக்கு பெருசா ட்ரெயின் விட்டுருக்காங்க. ராகுல் காந்தி போய் அங்கே புல்லட் ஓட்டுறாரு ஹைவேல. இதளவு டெவலப் ஆயிருக்கா அதுதான் ப்ரோ இல்லையா? அந்த அப்படி அந்த நம்ம மாதிரி ஆளுங்க தான் அங்கே இருக்காங்க. வந்ததுக்கு அவங்களுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு அதுதாங்க. அவங்க அது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தாங்க இவ்வளோ டெவலப்மெண்ட் வந்திருக்கு. எப்போ பார்த்தாலும் வம்பு அதுதான் ப்ரோ சண்டை, அந்த படத்திலே அவனடி போட்டிருப்பாங்க ப்ரோ இவனடி. அந்த இல்ல அந்த படத்திலே போட்டிருப்பாங்க. அது கொண்டு வந்த பிறகு 2022க்கு அப்புறம் தான் காஷ்மீர்ல வந்து இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அது இல்லாம வந்து அது 2019ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதை அப்படின்னு சொல்லி அதுவும் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் சார் எனக்கு பாலிடிக்ஸ் பத்தி பெருசா ஐடியா கிடையாது எனக்கு. ஓகேங்களா இந்த என்ன நடக்குது அங்கெல்லாம் பெருசா ஓகேவா. ஆனா இந்த படம் பார்க்கும்போது இந்த கடைசி 30 மினிட்ஸ் பார்க்கும்போது இதெல்லாம் நடந்திருக்கா இவங்க நல்லதா கெட்டதா தெரியல. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதாவே போர்ட்ரே பண்ணியிருக்காங்களோ தோணுச்சு. நல்லதா அதுக்கப்புறம் ஒருவேளை கெட்டதானே நீங்க என்ன கேக்குறீங்க? நல்லதா இல்ல எனக்கு கெட்டதான்ற எப்படின்னா வார்த்தையே ஏன் இல்ல ப்ரோ வருதுன்னு தெரியல, எனக்கு தெரியல. நல்லதா கெட்டதா இல்ல ப்ரோ. இப்போ ஒரு காயின்னாவே எட்டு டெய்ல் ரெண்டு இருக்குல்ல. ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்துக்குனாவே இப்படி ஒரு இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிஷனா ஒன்று பண்ணுவாங்கன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம நீங்க நீங்க எடுத்தீங்கன்னா யூடியூப் நீங்க யூடியூப் இல்லை கூகுள் குரோம் அந்த சும்மா ஆர்டிகல் 370 டிஸ்கிரிமினேஷன் சொல்லி சர்ச் பண்ணாவே அதுக்கு ஒரு அப்போசிஷன் இருந்துச்சு. அப்புறம் வந்து இதுக்கு ஒரு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஒரு ஆர்டிக்கல் நிறைய வருது சரிங்களா. ஸோ அந்த படத்துல பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா வந்து ரூலிங் பார்ட்டியை தான் வந்து கொஞ்சம் நல்ல போர்ட்ரே பண்ணி காட்டின மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இப்போ இந்த மாதிரி படம் எடுக்கும் போது ஃபுல்லா வந்து காட்டுறாங்களே. ஸோ வந்து ஓகே நம்ம ரூலிங் பார்ட்டியை தான் கொஞ்சம் பெரிஸ் பண்ற மாதிரி காட்டணும், ஆப்போசிஷன் நடக்கிறத வந்து காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களான்னு கேட்குறேன். அப்படி கிடையாதுங்க. அவங்க என்ன காட்டியிருக்காங்களோ அதுதான் பேச முடியும். ரூலிங் பார்ட்டி காட்டுறாங்க, ஆப்போசிட் பார்ட்டி காட்டுறாங்க, அது மேட்டர் இல்லையே. அவங்க என்ன பேசியிருக்காங்களோ அந்த அவங்க சொன்னது கரெக்ட், சரியா தப்பா, அதுதானே பேச முடியும் நம்ம. இல்ல ப்ரோ நீங்க அந்த படம் பாருங்களேன் சும்மா அப்படியே வந்து ஏங்க ஃபுல்லா அந்த வந்து படமே அந்த தான் பார்க்க தேவையில்லைங்க. காஷ்மீர் வளர்ந்துருக்கா இல்லையா? சிம்பிள், ஒரே கேள்வி ப்ரோ அவ்வளவுதான். காஷ்மீர் வளர்ந்துருக்கா அது இல்லையா? கரெக்ட் ப்ரோ அது வளர்ந்துருக்கு. அது வளர்ந்துருக்கு. வளர்ந்துருக்கு எப்படி வளர்ந்துருக்கு? வளர்ந்துருக்கலாம். எப்படி வளர்ந்துருக்கு? அதுதான் எப்போ ப்ரோ அது வளர்ந்துச்சு? அக்ரி எப்போ பண்ணிக்கிறேன் ப்ரோ. வளர்ந்துச்சு? 75 வருஷம் இல்லாத காஷ்மீர் இப்போ வளர்ந்தது. எப்போ வளர்ந்துச்சு? 370 எடுத்ததுக்கு அப்புறம் அதுதான் தானே வளர்ந்துச்சு. அப்புறம் என்ன? 20 நல்லதா கெட்டதா? இல்ல நல்லதா ப்ரோ நீங்க கெட்டதா? அப்படிதான் நல்லது தாங்க பாருங்க. நடந்திருக்கு. அப்புறம் என்னங்க? நல்லதா கெட்டதான் கேட்கல ப்ரோ நானு. நான் என்ன சொன்னேன்னா ஓகே இது நடந்திருக்கு அதுக்கு ஒரு ஆப்போசிஷன் நடந்திருக்கு. அதை வந்து கொஞ்சம் தான் காட்டிக்கிற மாதிரி காட்டுச்சு. இன்னைக்கு நீங்க இந்த படத்தை பார்த்தேன்னா எனக்கு எனக்கு நான் நல்லதா தான் ப்ரோ சொல்றேன். எப்படின்னா எனக்கு இந்த படம் எதுவுமே தெரியாம இப்ப எனக்கு பாலிடிக்ஸ் பெருசா தெரியாது. அதே மாதிரி யாரும் பாலிடிக்ஸ் பெருசா தெரியாம வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா நீங்க அந்த படம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாத்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்த நாள் பிஜேபி ஓட்டு வச்சா பிஜேபி ஓட்டு போட்டுருவீங்க. அமித்ஷா அவ்வளவு நாள் பண்ணியிருக்கான்ப்பான்ற மாதிரி இந்த படமா பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு தோணுச்சுன்ற அதுதான் நான் சொல்ல வரேன். ஏங்க, எனக்கு ஸோ அதனால புரியட்டங்க. வந்து படம் இன்ஃபுளுன்ஸ் ஏங்க, ஒரு கொடுத்துருப்பாங்கன்னு படம் தெரிஞ்சு. வந்து உண்மை சம்பவத்தை தழுவிதான் எடுத்துக்கிறாங்க, ஓகேவா? ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் ராகுல் காந்தி வந்து ராகுல் காந்தி இந்தியை காப்பாத்தினாருன்னு ஒரு படம் எடுத்து ராகுல் காந்தி ஓட்டு போட்டுருங்களா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? படம் பார்க்கும்போது என்னடா பெரிய ஏதோ பேசிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த சம்பவம் நடந்துச்சா இல்லையா? இப்போ காஷ்மீர் பார்க்குறோம். காஷ்மீருக்கும் இந்த படத்தில் சொல்றதுக்கும், அந்த படத்தை நான் பார்க்கல. காஷ்மீர் வளர்ந்துருக்கா இல்லையா? அவ்வளோ ஓகே. அதை பண்ணியிருக்காங்களா இல்லையா? எலெக்ஷன் நடந்துச்சா இல்லையா? எலெக்ஷனில் ஓட்டு அதிகமாக வாங்கினாங்களா இல்லையா பிஜேபி? அவ்வளோதான், புரிஞ்சு வச்சு. அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, அந்த ஊர் ஏற்றுக்குச்சு, அந்த ஊர் வளருது, அங்கே டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகுது. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு காஷ்மீர் வந்து சுவிட்சர்லாந்து மாதிரி ஆக போகுது. இதெல்லாம் நடக்குது இல்லையே, நல்லது தானே. அப்புறம் என்ன? நீங்க எது எதுக்குறீங்க? இப்போ பார்த்தாலும் வளர்ச்சி எதிர்ப்பீங்க, அவ்வளோதான். எப்போ பார்த்தாலும் அதை வரக்கூடாது, இது வரக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, நம்பிக்கிட்டு இப்போ வந்துருக்கீங்க.
பேசிட்டு இருப்பீங்க இதெல்லாம். நீங்க 370 எடுக்கும் போது எவன்லாம் இங்க தமிழ்நாட்டில் எடுத்தான்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேசுனவனுக்கு எல்லாம் பாயிண்டே இருக்காது. அவங்களோட உரிமையை பறிச்சுட்டாங்க, காஷ்மீரை வந்து அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, மக்களை வந்து அடிமையாக்கிட்டாங்க, இதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பேச மாட்டானுங்க யாரும். இன்னைக்கு வாயே திறக்க மாட்டானுங்க காஷ்மீர் பத்தி. ஏன்னா காஷ்மீர் சிஎம்ஏ அவரே சொல்லிட்டாரு, நீங்க காஷ்மீருக்கு ஒரு நல்லது பண்ணிட்டீங்கன்னு. இன்னைக்கு வாயை திறப்பாங்களா? திறக்க மாட்டானுங்க. ஆதார் கார்டு வந்தப்ப எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரா பேசினானுங்க. அதுக்கப்புறம் இப்ப வாயை திறக்கிறானுங்கன்னா அவதூறு பரப்புறவன் எப்பயுமே பரப்பிட்டு தான் இருப்பான். எப்பயும் பரப்பிட்டு தான் இருப்பான். மோடி வந்தா 2019 எலெக்ஷன்ல திருமணம் காந்தின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பேசினான், மோடி திரும்ப ஆட்சிக்கு வந்தா ரேஷன் கடை இருக்காதுங்க, இங்க எல்லாத்தையும் அழிச்சிருவாருங்க. மோடி 2019 வந்ததுக்கு அப்புறம், கோவிட் வந்ததுக்கு அப்புறம் 8 வருஷமா வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க ரேஷன் கடையில. முன்னாடியே காசு வாங்கிட்டு இருப்பாங்க, இப்ப ஃப்ரீ எல்லாம். ஸோ அவதூறு பரப்பவன் எப்பயும் பரப்பிட்டு தான் இருப்பான். வேலை பார்க்குறவன் வேலை பார்த்துட்டு தான் இருப்பான். அது இவங்களுக்கு புரியாது. இவங்களுக்கு வந்து பிளைண்ட் ஹேட்ரட். அவ்வளோதான், பிளைண்டா ஒரே ஒரு ஹேட்ரட். அதை தாண்டி எதுவுமே இருக்காது. ஃபேக்ட் இருக்காது, அதை பற்றி பேசுறதுக்கான எந்த பாயிண்ட் இருக்காது. ஓகே ப்ரோ, பட் டைம் கிடைச்சா அந்த படம் பாருங்க, நிஜமா சூப்பரா இருந்துச்சு. ஓகே, நான் பார்க்குறேன். நிறையா இருக்குது ஸ்பீக்கில். பாலிடிக்ஸ்லாம் அப்போ சினிமா பற்றியே போவோம். உனக்கு டெய்லி பாலிடிக்ஸ் பேசி பேசி கடுப்பாகுது. ராம்சன்லாம் வந்திருக்கா, ராம்சன் ஸ்பீட் கொடு. ஐயோப்பா, ரொம்ப நாளைச்சா வாய்ஸ்லாம் கேட்டு. கார்த்திக் ப்ரோ, இந்த விஷாலோட அந்த கை நடக்கம் வந்தப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க அது வந்து நடிப்பு ப்ரமோஷன்னு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, அவர் 26லயும் எது எலெக்ஷன்ல இதை வச்சு ஒரு சிம்பத்தி ரெடி பண்ணிடுவாரா? நீங்க சினிமாக்காரன் பண்றது எல்லாமே ப்ரொமோஷன் நடிப்பு தான். இது புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இப்ப இதை வச்சு அவர் 26 எலெக்ஷனுக்கு ஒரு சிம்பத்தி ரெடி பண்ணுவாரோன்னு எனக்கு தோணுது. அதை பத்தி யாராவது அவர் ரெடி பண்ணலாம், ரெடி பண்ணாம போகலாம், அதெல்லாம் ஓகே. ஆனா இதனாலதான் இந்த மதராஜா படம் ஓடுனுச்சு அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அவர் முட்டாள். இதே மாதிரி நான் வந்து கை நடிக்கிட்டு பேசுவேன், எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சாங்கன்னா அவர் முட்டாளாவாரு. ஏங்க, கூட வந்த படத்துல ஏதோ ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த படம் கண்டிப்பா படுத்திருக்குங்க. கேம் சேஞ்சர் அது கொடூரமா இருந்துச்சு, உட்கார முடியல தேட்டர்ல. காதலிக்க நேர்மலை அது முக்க, வணங்கான் சரியில்லை. இந்த படங்கள்ல ஏதோ ஒரு படம் நல்லா இருந்தா கூட மதராஜா டவுன் ஆயிருக்கும். என்ன பண்றது, அது குடும்பஸ்தன் வந்திருக்கலாம் ப்ரோ, டைம் நிஜமா நல்லா அமைஞ்சிருச்சு. இருந்துச்சு. இல்ல அதான் இவங்களுக்கு டைம் அமைஞ்சிச்சு. ஓகே, அதனால அதுக்காக நான் வந்து கை நடக்கிறனாலதான் இந்த படம் ஓடிச்சு அவர் நினைச்சாருன்னா. அப்ப சந்தானம் இல்லையா இந்த படத்துல? இந்த படம் ஓடுனது காரணம் சந்தானம் இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்க? சந்தானத்தோட பழைய காமெடி, ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, நிறைய ஃபேக்டர் இருக்குல்ல. எப்பயுமே தூக்கிட்டு வந்து இவங்க வந்து நான் தான் காரணம் அப்படின்னு உட்காந்து கிரீட தூக்கி தலைமை வச்சுட்டு உட்காந்துருந்தாங்கன்னா அடுத்த படத்துல இதே அடிதான் வாங்குவாங்க. விஷாலும் சுந்தசி சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து சொல்லுங்க, அடுத்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, இந்த கலெக்ஷன் ஆகாது. கார்த்தி ப்ரோ, சொல்லு ப்ரோ. ஹலோ கார்த்தி ப்ரோ. சொல்லு ப்ரோ. ப்ரோ எப்படி விடாமுயற்சி தமிழ்நாட்டுல 9 o'clock தான் பார்ப்பீங்களா இல்ல வேற ஸ்டேட் போய் பார்ப்பீங்களா ப்ரோ? நான் தமிழ்நாட்டில் பார்ப்பேங்க, இந்த பக்கம் பார்க்கணும். வேற ஸ்டேட்டே எதுக்கு போய் பார்க்கணும்? இங்கே ஐயப்பன் தான் ப்ரோ கேட்கணும். ஐயப்பன் ப்ரோ கேட்குறேங்க, அவர் சுவிட்சர்லாந்தே போய் பார்ப்பாரு. 3 மணி நேரம் லேட்டா வருதுன்றதுக்காக ஒரு 9 மணிக்கு பாக்குற பார்த்தா 9 மணிக்கு பாத்திர வேண்டியது. இல்ல ப்ரோ, நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து இந்த லியோ மூவி கோட் மூவிக்கெல்லாம் பக்கத்து ஸ்டேட்ல தான் போய் ரிவ்யூவரே பார்த்து கிடையாது. அது கேட்கல ப்ரோ, சும்மா கேட்டேன். கார்த்திக் ப்ரோ அப்படிலாம் போக விருப்பம் இல்லைங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இது உங்க குரூப்புக்கும் பேட் கேர்ள்ஸ் அந்த இதுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? எனக்கு அது புரியவே இல்லையே.
நீங்க எங்க விடுதலை குரூப்னா 2ல இருந்தே யார சொல்றீங்க? வெற்றிமாறன் அதான் நீங்க பேட் கேர்ள்ஸ்ல இல்ல வந்து எங்க அது குரூப்னா யார பிராமினா சொல்றீங்க? கேர்ள்ஸ வந்து காமிச்சிருக்காங்க. தட்ஸ் ஃபைன். அது அது ஆனா நீங்க அது ஃபைனா இருக்கட்டுங்க. எங்க குரூப்னா யாருங்க சொல்றீங்க? நான் உங்க எங்க பிஜேபி குரூப்னா யார குரூப் தான் சொல்றீங்க? பிஜேபி குரூப் தான் அக்கௌண்ட். சொல்றேன். ஓகே. நான் சரி, ஓகே. இன்னொரு கேள்வி என்ன கேட்கிறேன். என்ன சொன்னீங்க? இது நீங்க வந்து காதலிக்க நேர்மலையில வந்து படம் உங்களுக்கு பிரச்சனையா, இல்ல படத்தோட டைரக்டர் கிருத்திகா உதயநிதி மேம் அவங்க உங்க பிரச்சனையா? உங்க குரூப் இப்படிதான் ப்ரோ. கங்குவா காலி பண்ணீங்க, அடுத்து விடுதலை 2வும் காலி பண்ணிட்டீங்க, இப்போ காதலிக்க நேர்மலையும் பண்ணிட்டீங்க, அடுத்தது பேட் கேர்ள்ஸ்ல கை வச்சிருக்கீங்க. அவ்வளோ ஒரு அவ்வளோ படைப்பா பவர்ஃபுல்லா இருக்குமா? பார்க்கணும்ல ப்ரோ. இல்ல அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கோம் இல்லையா? ஏங்க நாங்க இல்ல. என்ன அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா இல்ல. மாஃபியாவா? பட் நாங்க நீங்க உங்களுக்கு ஆமா. ஒருத்தங்கள பிடிக்கலன்னா, நீங்க அந்த படத்தையே நீங்க படத்த படமா பார்க்க மாட்டேங்கிறீங்களே. அதாங்க காதலிக்க சொல்றேன். நேரங்களே அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா டிஃபரெண்ட் இருக்குமா? அட்டெம்ப்ட். ஆனா அவ்வளோ அத அவ்வளோ நீங்க காலி அந்த அளவுக்கு பண்ணிட்டீங்க. பதறீங்களா? கதறீங்களா எங்களை பார்த்து? கதர்ல எங்க அடி நான் தாங்க கேட்கிறேன் முடியல உங்ககிட்ட. பரவாயில்ல. ஒரு அது சொல்லுங்க. கொஸ்டின் கேட்கிறேன். அதுதாங்க நானும் கேட்கிறேன். நாங்க அடிச்சா அவ்வளோ வலிக்கு தானே? நீங்க அடிச்சா அவ்வளவு வலிக்கல. நீங்க விஜய் சேதுபதி வந்து அப்புறம் என்ன? அந்த அந்த படத்துக்கு வந்து இந்த இதை ரிலீஸ் பண்ணிருக்காரு, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அவர் கமெண்ட்டிவே பிளாக் பண்ணிட்டாருங்க. அந்த அளவுக்கு நீங்க போயிட்டு மொய் மொய் முடிச்சிருக்கீங்க எக்ஸ்ல. அதுதாங்க பாருங்க. நானும் கேட்கிறேன். இந்த அடி வலிக்குதா? வலிக்க வலிக்கல ஆரம்பிக்குதா இப்பதான்? வலிக்கல. அப்புறம் என்ன? நாங்களும் திருப்பி அடிப்போம். அது நான் சொல்ல. ஆனா வந்து சொல்றேன். எதுக்கு நீங்க நீங்க வந்து படத்துக்கு சப்போர்ட் இத்தனை பண்றீங்க. பட் வருஷமா உங்க இத்தனை வருஷம் இத்தனை கேங்கே வருஷமா இப்படி நீங்க பண்ணுது. பண்ணதுதான். இத்தனை வருஷமா நீங்க பண்ணதான் ரிப்ளை இது. அவ்வளவுதான். இத்தனை வருஷம் நீங்க பண்ணதுக்கு தான் ரிப்ளை அது. இல்ல நீங்க வெற்றிமாறன் சார் வந்து எதுக்கு நீங்க கார்னர் பண்றீங்கன்னு தெரியல. சூர்யாவை கார்னர் பண்றீங்க. கார்னரே அப்புறம் வந்து பண்ணலையே. நீங்க வந்து கார்னரே இது பண்ணலையே. கார்னரே பண்ணலைங்க. நீங்க எடுத்துக்கங்க. பாகுபலி இல்லைங்க. எடுத்துக்கோங்க. நீங்க நீங்க காதலிக்க கேஜிஎஃப் நேரமில்லை எடுத்துக்கோங்க. இட்டு வந்து கொடுத்துட்டு போங்க. ஏங்க இல்லைங்க. நாங்க வந்து சப்ப நாங்க ஒண்ணுமே இல்லாதவங்க. நீங்க படம் எடுத்து இட்டு கொடுத்துட்டு போங்க. யாரு வேணாம்னா? இல்ல காதலிக்க நேரமில்லை வந்து ப்ளூ சட்டை மாறனே வந்து பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்திருக்காருங்க. அது டிஃபரெண்டான ஏன் அட்டெம்ப்ட். ஆனா ஓடல? ஏன் உங்க ஓடல? உங்களது ஏன் ஓடல ப்ராப்ளம் தியேட்டர்ல? என்னன்னா அது வந்து ஏங்க டைரக்டர் ப்ளூ பிரச்சனை உங்களுக்கு. சட்டம் ப்ளூ சட்டம் இல்லைங்க. ப்ளூ சட்டம் மார்க்கஸ் ரிவ்யூ கொடுத்தாரு. ஏன் தியேட்டர்ல படம் ஓடல? அதுதான் ப்ரோ சொல்றேன். உங்களுக்கு பிரச்சனை வந்து டைரக்டர் தான் பிரச்சனையே. ஏன்னா வந்து கிருத்திகா உதயநிதி தான் உங்களுக்கு பிரச்சனையே. அதனால இந்த படத்தை போட்டு இப்படி பண்ணிருக்கீங்க. சோ எனக்கு அது புரியல. இப்போ வந்து என்னங்க பேட் பண்ணாங்க? கேர்ள்ஸ் வந்துட்டீங்க. என்னங்க பண்ணாங்க? இல்ல என்னங்க பண்ணாங்க? உங்களோட சைடு தான் வந்து நெகட்டிவ் பேட் ரிவ்யூஸ் கேர்ள் ஃபுல்லா படம் ஸ்ப்ரெட் ஏங்க பண்ணிட்டு. பேட் கேர்ள்ன்ற படமே மொக்க படம் அப்படின்றத அந்த டேரக்டர் சொல்லிட்டாங்க ஸ்டேஜ்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? இல்ல நீங்க தான் வந்து எக்ஸ்ல இது பயங்கரமா வன்மத்தை கத்திக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ. பேட் கேர்ள்ஸ் வன்மத்தை பேட் ஏன் கேர்ள்ஸ் நானே இதுக்கு. இதுல என்ன இருக்கு? கருத்து சொல்லக்கூடாதா? வன்மம் இல்ல அது கருத்து வன்மம் சொல்லலாம். வன்மம் அது இல்லாம வந்து இருக்கு. நீங்க இதுல இருக்கு. ஏன் ஆமண பொண்ணை வச்சு படமே எடுக்க கூடாதுன்னு அது புதுமை பண்ண இருந்துட்டு போட்டோம். என்ன இதுல இருந்துட்டு போட்டுமே. சரி, ஓகே. நீங்க எடுத்து காட்டுங்க. பதிவு பண்ண எடுத்து காட்டுங்க. பதிவு பண்ண விரும்புறவங்களாம் பார்க்கட்டும். பெரியார்ஸ்லாம் பார்க்கட்டும். பெரியார் அதான் பக்தர்கள்லாம் நிறைய பேர் பார்க்கட்டும். இருக்கீங்க அதுக்கு தமிழ்நாட்டுல. முன்னாடியே நீங்க அடிக்க பெரியார் மண்ணு ஆரம்பிச்சிட்டீங்க. தானேங்க இது? அதுக்கு முன்னாடியே இது அடிக்க பெரியார் ஆரம்பிச்சிட்டீங்க. இது பெரியார் மண்ணு தானுங்க. பெரியார் நல்ல பெரியாரிஸ்ட் பேசுற ஒரு படத்தை ஓடாதா என்ன? இந்த பெரியார் மண்ணில் ஒரு பெரியார் படம் ஓடுமோ ஓடாதா? ஓடும்ல. ஓட்டி காட்டுங்க. ஓட்டி காட்டுங்க. இல்ல ஒரு 100 நாள் ஓட்டி படம் காட்டுங்க. ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு அதுக்கு 20 வேற 30 ப்ரோ. கோடி கலெக்ட் பண்ணி ட்ரெய்லர் காட்டுங்க. தானே ரிலீஸ் ஆயிருக்கு. ஏங்க ட்ரெய்லர் தானே ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் அதுக்கே ரிலீஸ் நீங்க ஆகுது, இப்படி படம் பண்ணுங்க. ரிலீஸ் ஆகுது, அதெல்லாம் ஓகே. பெரியார் மண்ணு தானே? பெரியார் மண்ணில் பெரியார் பேத்தியோட படத்தை ஓட்டி காட்டுக்கு பார்த்துருவோம். ஓப்பன் சவால் தான். இதுல என்ன இருக்கு? பெரியார் மண்ணில் பெரியார் பேத்தியோட படத்தை ஓட்டி காட்டுக்கு பார்ப்போம். அவன் மக்கள் உங்க கூட இருக்காங்களா? யார் கூட இருக்காங்கன்ற பார்த்துருவோம். அவ்வளோதான். ஏங்க சண்டைன்னு ஆயிப்போச்சு. அவ்வளோதான். எல்லாமே சண்டை தான். நீ காதலிக்க நேரம்லையும் எடுக்கிறீங்க. தேட்டருக்குள்ளே எவனும் ஆள் வரல. பெரியார் மண்ணு தானே? இல்ல ப்ரோ. நான் தான் காதலிக்க சொல்றேன். நாங்க நேரமில்லை தான் வந்து சொல்றோமே, செலக்டடான பெரியாரே ஆடியன்ஸுக்கு எங்களுக்கு எடுத்த மண்ணு படம் தான். ப்ரோ. எங்க அது நீங்க எங்களுக்கு பெரியாரே மண்ணு தான். அப்படிதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். பெரியார் மண்ணு தானே? பெரியார் மண்ணில் பெரியாருடைய ஐடியாலஜி எடுத்து படமா இல்ல எடுத்து அப்படி பேசி நீங்க அப்படி வந்து பேசின உங்க படத்தை அண்ணன் ஓட்டி மேலதான் காட்டுங்க. 60 இடத்துல கேஸ் போட்டிருக்கு. ஏங்க நீங்க 600 இடத்துல கூட போடுங்க. கை வைங்க பார்ப்போம் அவர் மேல. இல்ல அவரு அதெல்லாம் நீதிமன்றத்துல பதில் சொல்லிதான் ஆகணும். என்ன? அது அவரு சொல்லிதான் ஆகணும். அதெல்லாம் அது நான் பேச வரல. நான் படத்தை பத்தி அவரு பேசுறேன். தான் ஒரு மேடையில பதில் சொல்றாரு. நீதிமன்றத்துல யாருங்க பதில் சொல்ல முடியாது? அவரு யார் வேணா பதில் தான் சொல்லலாம். ஒரு மேடையில பதில் சொல்றாரு. அப்புறம் என்ன? Here's the point. இல்ல ஏங்க 3000 பேர் ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். 3000 பேர் வந்து திமுகல வந்து சேர்ந்திருக்காங்க. முதல்வர் அவரோட பேரு சொல்றது கூட அவருக்கு வந்து பேரே சொல்ல, கட்சியும் சொல்ல. இந்த அளவுக்கு தான் அவரை வந்து வச்சிருக்கோம் நாங்க. அவர் ஒரு ஆளே நீங்க கிடையாது. நீங்க வச்சுக்கோங்க. சீமான்ல ஒரு ஆள் இல்ல கிடையாது. எனக்கு புரியல. எனக்கு இந்த திண்டாமையா? எனக்கு என்ன தெரியல.
இது என்ன தீண்டாம இல்ல. தீண்டாமையா? அவங்கள எல்லாம் பெரிய நான் ஆள் ஆக்க பேரே சொல்ல வேண்டாம்னு சொல்லி மாட்டேன். முதல்வரே அவர் பேரே சொல்லல. நீங்க யாரு பெரிய ஆளா இருக்கிறது? எனக்கு புரியல. எனக்கு நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? சரி, அவங்க பட்டக்காரங்க. கட்சியில் இருந்தவங்க எப்படி நீங்க இருந்தாங்க? இப்ப யாருங்க ஏன் அவரு? சேர்த்துக்கிட்டீங்க? அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? நீங்க அடுத்த பேரை சொன்னா இன்னொருத்த பெரிய ஆளா? எனக்கு தெரியல. எனக்கு நீங்க அவ்வளவு பெரிய இல்லைங்க, பண்ணையாரா? சீமான் நீங்க பேரை என்ன சொல்லி தமிழ்நாட்டை அவர் காப்பாத்த பெரிய வந்தீங்களா? ஆள் நீங்க ஆக்க தான் வேண்டாம்னு சொல்லி தமிழ்நாடா? முதல்வரே பேரை சொல்லுங்க. வேண்டாங்க. நீங்க சொல்லிதான் பெரிய ஆளா இருந்தாரா சீமானு? 8% ஓட்டு வாங்கினாரா? நீங்க பேரை சொல்லிதான் அவர் 8% ஓட்டு வாங்கினாரா? நீங்க சொல்லிதான் அவருக்கு ஓட்டு விழுந்துச்சா? நீங்க அவர் நான் அதை பேசுறதா ஓட்டு சொல்ல விழுந்துச்சா? அப்புறம் என்ன? அதை சொல்ல அவரெல்லாம் பெரிய ஆள் இல்லைன்னு சொல்றேன் நானு. முதல்வர் வந்து அவர் பேரே சொல்ல, அவங்களை எல்லாம் பெரிய ஆளாக்க வேண்டாம்னு சொல்லி பேரே சொல்ல, கட்சி பேரும் சொல்ல. இது நீங்க என்ன இவ்வளவுதான் வந்து ஏங்க, அவர் வந்து நீங்க அதுல எங்களுக்கு வந்து அதுல நீங்க அவர் என்ன இவ்வளவுதான் சேர்ந்தவங்க வேணாலும் எல்லாம் என்ன வந்துட்டு வேணாலும் பிராந்திட்டு போங்க. என்ன வேணாலும் பிராந்திட்டு போங்க. அதுல அது சேர்ந்த பிரச்சனையே இல்லை. உங்ககிட்ட கேட்டாரு அவரு, பேரை சொல்லுங்க, என் பேரை சொல்லுங்கன்னு யாரை கேட்டாங்களா? கெஞ்சினாங்களா? அறிவாலய வாசல் நின்னாங்களா? குத்தடிமை மாதிரி, கம்யூனிஸ்ட் மாதிரி, காங்கிரஸ் மாதிரி நின்னாங்களா? இல்ல அமீர் மாதிரியும் பல கருப்பழனியப்பன் மாதிரி நின்னாங்களா? நிக்கல. அவரு அவரு தில்லா பேசுறாருல, பெரியார் எங்களுக்கு மண்ணு தான், பெரியார் மண்ணே கிடையாது, பெரியாரு ஒரு மண்ணு தான் பேசுறாரு. எங்க பேசுறாரு? ஈரோட்லயே பேசுறாரு. நீ பதில் சொல்லு, பதில் சொல்லு. சீக்கிரம் முடிஞ்ச கைவி அரெஸ்ட் பண்ணு. ப்ரோ. நாங்க பதில் சொல்றது வந்து நாங்க கேஸ் போட்டிருக்காங்க ப்ரோ. நீதிமன்றத்துல அவர் கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். அவர் வந்து தம்பி, நான் என்ன சொல்றேன்னா போலீஸ் அவர் பெரிய இருக்கு ஆளே இல்லையா? கிடையாது, ஆளே போலீஸ் கிடையாதுன்னு இருக்குங்க. நான் சொல்லிட்டேன். அவங்க ஆளே முதல்வர் வந்து அவர் கிடையாதுல்ல, பேரே சொல்லல ஆளே ப்ரோ. கிடையாது, ஆளே கிடையாதுல்ல. அவர் ஆளே கிடையாதுல்ல. அரெஸ்ட் பண்ணு பாப்போம். போலீஸ் கூட இருக்குல்ல, அரெஸ்ட் பண்ணு. கைவி சீமான் மேல. அவர் அரெஸ்ட் பண்ணி பெரிய ஆளாக்க வேண்டாம் நான் சொல்லிட்டேனே. அது முதல்வர் அவர் பேரும் கூட சொல்ல ப்ரோ. மாட்டேங்கிறாரு. அந்த அளவுக்கு தான் கார்த்தி ப்ரோ, முதல்வர். எங்களுக்கு கார்த்தி வந்து அவர் அவ்வளவுதான் முடிஞ்சது. That's it. ப்ரோ, கார்த்தி ப்ரோ, நீங்க ஒரு வேணா நிமிஷம். பேசிட்டு போங்க, அவ்வளவுதான். கார்த்தி ப்ரோ, ஒரு நிமிஷம். அவங்க 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 பேரை சொல்லி அவங்கள பெரிய ஆளாக்க வேண்டாம்ல. சீமான் வந்துட்டு சொல்றாரு, என் கொள்கையை ஃபாலோ பண்றவன் எனக்கு ஓட்டே போட வேண்டான்னு. ஏன் இப்போ அவரு அவரு கட்சியில இருந்து வந்தவங்களை நீங்க ஏன் சேர்த்துறீங்க? அவர் பேரை சொல்ல வேண்டாம், ஏன் வந்து அவங்க கட்சியில இருந்து வந்தவங்களை அவர் சேர்த்துறீங்க? கட்சியில இருந்து பெரியார பேசினதுக்கு டிசாட்டிஸ்ஃபை ஆகி வந்தவங்களை மட்டும் தான் சேர்த்துறாரு சரி, முதல்வர். வச்சுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துல வச்சுக்கோங்க. அவங்களே ஏங்க வந்து அப்படி 36 சொன்னாரா? லட்சம் ஏங்க, அப்படி சொன்னாரா? 36 லட்சம் பெரியார் ஓட்டுல பத்தி பேசினாருன்னு 3000 சொல்லி ஓட்டை வந்தான்னு வச்சுக்கோங்க. சொன்னாரா முதல்வர்? இல்லைங்க, 36 லட்சம் ஓட்டுல உங்க 3000 ஓட்டை சௌரியத்துக்கு என்ன வச்சுக்கோங்க. வேணாலும் யார் சொல்லுவான் வேணாம்னா என்ன? யார் வேணாம்னா யார் வேணாம்னா வச்சுக்கோங்க. இல்லைன்னா இருக்கு, 3000 ஓட்டை வச்சுக்கோங்க. 36 இல்லைங்க. லட்சம் ஓட்டுல நான் 3000 ஓட்டை எடுத்துட்டு போங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். டார்சோ பேர்ன்னு சொல்லி மோடி சொன்னார் 400 சீட்ல ஜெயிப்போங்க. ஆமா இப்போ ஆமா, நாங்க சொல்ற முடிதான். 200 சீட்டு ஜெயிப்போம். அவ்வளவுதான். சரி, ஓகே வச்சுக்கோங்க. 200 சீட் நாங்க ஓகே, ஜெயிப்போம். 26ல வெயிட் பண்ணி பாருங்க. சரி சரி, சீமான்லாம் ஓகே. பெரிய ஆளாக்க என்னது விரும்பல bro. அவ்வளவுதான் சிம்பிள். ஏங்க, 200 சீட்ல? என்னங்க நீங்க சும்மா ஏதாவது பேசிக்கலங்க. ஓகே, பாத்துக்கலாம். இதுல என்ன இருக்கு? 400 பாருன்னு சொன்ன மோடியே ஜெயிக்கல 400. அப்புறம் என்ன நீங்க என்ன இந்த உருட்டு? நீங்க முன்னாடி ஜெயிச்சிருக்கீங்களா? முதல்ல முன்னாடி யாரும் ஜெயிச்சிருக்கீங்களா? நீங்க ஏதாவது சரி, ஓகே, ஜெயிங்க, பார்த்துறோம். பார்க்க தானே போறோம் 2026ல. இல்ல 10 நான் வருஷம் கூப்புல இருந்தது மறுபடியும் நான் தெரியல சினிமா இன்னும். பேசலாம்னு பாலிடிக்ஸ் மறுபடியும் ஏங்க வந்துருச்சு உங்களுக்கு கூட ஏங்க bro. உங்களுக்கு பேசிக்கா ஒரு பாயிண்ட் புரியுதா இல்லை லட்சன்ட்டு? உங்க கூட சப்போர்ட் பண்ண வர்றவனுக்கே செருப்படி விழுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? வெற்றிமாறன் எவ்வளவு பெரிய டேரக்டர், 8 படம் 9 படம் ஹிட் கொடுத்தவர். வெற்றிமாறன்னா வெற்றி அப்படின்னு தான் இருந்துச்சு. வெற்றிமாறன் இன்னைக்கு கழிவு ஊத்துறாங்க இல்லையா? ஏன், என்ன காரணம்? ஒரே இல்ல காரணம், திமுக வெற்றிமாறன் வந்து நிக்கிறது ஒரு தான். இல்ல திமுக முற்போக்கு சிந்தனை ஆதரவா சொல்றேன் ஒரே காரணத்துக்கு வேண்டி முற்போக்கும் கிடையாது, பிற்போக்கும் கிடையாது. திமுக அவரை ஆதரவா வந்து நீங்க திமுக கொத்தடிவா அவரோட நிக்கிறதுனால லைஃப்லயே ஒரு தோல்வி திமுக கொடுமைன்னு ஒரு கொடுத்துட்டீங்களே ப்ரோ. உங்க கேங் தான் அதுதாங்க ப்ரோ. சொல்றேன். இந்த அதான் கேங் தான் ப்ரோ. வெற்றிமாறன் ஏன் தொல்லிமாறன் ஆகிறாரு? திமுகவோட கொத்தடிமா நிக்கிறதுனால திமுக உழுவுற அடி வெற்றிமாறன் உழுவுது. இதுதான் எதார்த்தம். இந்த உண்மையை புரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த உண்மையே உங்களுக்கு புரிய இல்ல நான் மாட்டேங்குது. அது அவ்வளவுதான். பேசல. நான் ரஞ்சித்துக்கு இந்த அடி தான் தனியா விழுது. பாருங்க, ரஞ்சித்துக்கு சினிமாவை இந்த தனியா பாருங்கன்னு சொல்றேன். அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. இல்லைங்க, மக்கள் அப்படிலாம் பார்க்க கிருத்திகா மாட்டாங்க. உதயநிதி வந்து டைரக்ட் பண்ண ஒரே காரணத்துக்கு வேண்டி வன்மத்தை வந்து இந்த காதலிக்கு நேரம் இல்ல ஏங்க வன்மத்தை இதுல கொட்டுறீங்க. என்னங்க, நீங்க வெற்றிமாறன் காட்ட விட முற்போக்கு இருக்கேன். வந்து நீங்க அதுல ஏங்க ஒரு நீங்க வன்மத்தை 2 கொட்டுறீங்க. கோடி நீங்க ஏங்க ஆர்ட்ஸ் யூடி சினிமாவை இல்ல தனியா 2 கோடி பாருங்கன்னு சொல்றேன். ஏங்க 2 கோடி கூட்டம் வாங்கிருங்க. ஓகேவா? 2 கோடி கூட்டம் வாங்கிருக்கீங்களா? ஒரு கோடி பேர்த்த போய் தேட்டர்ல படம் பார்க்க சொல்ல வேண்டியதானே? காதலிக்கு நேரம் இல்லையா? நாங்க என்ன வேணா சொன்னோம்? இது பெரியார் மண்ணு தானே, இப்போட மாடல் ஆட்சி தானே. 2 கோடி ஓட்டு போட்டாங்களா உங்களுக்கு? அதுல 1 கோடி பேர் போய் பார்க்க சொல்லு. ஓ வேணாம்ப்பா சாமி, ஒரு 50 லட்சம் பேர் போய் பார்க்க சொல்லுங்க. ஒரு 10 லட்சம் பேர் போய் பார்க்க சொல்ல வேண்டியதானே? அப்போ உங்களை மக்கள் ஏத்துக்கலன்றதானங்க உண்மை. உங்களை மக்கள் ஏத்துக்காம நிராகரிக்கிறன்றது உண்மையே புரிஞ்சுக்காம உட்காந்துருக்கீங்க. நீங்க பேசுற கருத்துல யாரும் ஏத்துக்கல. நீங்க கொடுக்குற காசு தான் விட்டு விழுவுது. அந்த காசுக்கான ஓட்டுமே எங்க உடையும் அப்படின்னா 2026ல உடைச்சிடும். இல்ல அது நீங்க பார்க்கதான் ப்ரோ போறீங்க. சோ நான் கார்த்திக் அரசியல் பேச வரல, நான் கார்த்திக் சினிமாவை பத்தி பேசுவாங்க. இருங்க.
கார்த்திகி வந்துட்டு சரி ஓகே, நீங்க அந்த டைரக்டர் பண்ணங்காட்டி பிடிக்கல. இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த டைரக்டர் பண்ணங்காட்டி பிடிக்கல. இல்ல ப்ரோ, இது எப்படின்னா வந்து என்ன சொல்ல மதகராஜா, வரீங்கன்றதுதான் நான் ரொம்ப என்ன சொல்ல முக்கியம். வரேன்னு முடிச்சிடுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, மதகராஜா மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ரிவ்யூ இருந்ததுன்னா இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. இப்ப அதுக்கு யார் என்ன கங்குவாக்கும் பண்றது? சரி, விடுதலை 2க்கும் அதுக்கு சரி, தான் அது உங்க வந்து ப்ளூ ஒரு சட்டை கொடுத்தாரு. ஆவரேஜ் ரிவ்யூஸ் தான். அதுக்கு இது தான் வந்து டார்கெட்டட் அதுக்கு அதுதான் தான் ஆடியன்ஸ். ப்ளூ சட்டை தான் ஏங்க, காதலுக்கு ப்ளூ நேரம் சட்டை வந்து தான் அதுக்கு பாசிட்டிவா தாங்க டார்கெட்டட் ப்ளூ கொடுத்துட்டாரு. ஆடியன்ஸ். சட்டை கொடுத்தாருல, ப்ளூ சூப்பர் சட்டை ரிவ்யூ. ஏங்க, ப்ளூ சட்டை படம் தான் ஓட பெரிய வேண்டியதானே, ப்ளூ சட்டை தான் பாசிட்டிவா ஹவுஸ்ஃபுல்லா ஓட கொடுத்துட்டாருல, ஓட வேண்டியதானே ப்ரோ வேண்டியதானே. ஒரு நாள். நான் என்ன சொல்றேன்னா, டார்கெட்டட் ஆடியன்ஸுங்க. காதலிக்கிற நேரமில்லை வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸுங்க. எல்லாத்துக்கும் பிடிக்கிற படம் கிடையாது. டார்கெட்டட் ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸே உள்ள விடாம பண்ணிட்டாங்க இந்த குரூப். இவங்க குரூப் தான் அதை போட்டு. என்ன இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, வேற யாரும் எடுத்து அது ஏங்க பேசிட்டு இருக்க அதுதாங்க மாட்டாங்க. நானும் கிருத்திகா கேட்குறேன். உதயநிதி ஏங்க எடுத்த ஒரே அதுதாங்க காரணம் நானும் தான் கேட்குறேன். பேசுறாங்க. ஏங்க ஆமாங்க, அப்படிதாங்க பண்ணுவோம். 2 கோடி ஓட்டு வாங்கிருக்கீங்க இல்லையா, அதுல ஒரு 50 லட்சம் பேர்த்த படம் பார்க்க வைக்கலையா உங்களுக்கு? ஒண்ணுமே இல்ல, காலே இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. நாங்க உங்களை அடிச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. நீங்களா சேர்ந்து எங்களை அடிச்சிட்டீங்க, நீங்களா சேர்ந்து. நான் ஆளே இல்ல நீ பேசிட்டு இருந்த, அப்புறம் அடிச்சிட்டேன்னு சொல்லி கதறிட்டு இருக்க. நான் தான் ஆளே இல்லை, நீ தான் பெரிய டானாச்சே, அப்புறம் என்ன நீ ஓட்ட வேண்டியதானே உன் படத்தை 3 நாளைக்கு? உன் ஐடியாலஜி வந்து பெரியார் மண்ணில் ஒட்டு கிழிக்க வேண்டியதானே? சும்மா இதையே பேசிட்டு இருந்தா. உங்க கம்பெனி தானே எல்லாத்துலயும் இருக்கு. உங்க கம்பெனி ஆமா, வச்சு ஓட்ட வேண்டியதானே. நான் தான் ஆளே கிடையாது. நான் தான் உனக்கு ஆளே கிடையாது. நீ தான் பெரிய வீர சூராசுகிறேன். நீ வச்சுக்க வேண்டியதானே, நீ ஓட்டிக்க வேண்டியதானே. உன்னால ஓட்ட முடியல, நீ வர இல்லைங்க நீங்க பண்ணதுனால. எப்பா நான் தான் ஒண்ணுமே இல்லை நீ சொல்ற அப்படின்னா, அப்புறம் ஏன் அடியே தாங்க முடியும் உன்னால? இல்ல ப்ரோ, நான் பேட் அடியே கேர்ள் தாங்க ஒரு ஷோ முடியல ப்ரோ. ஒரு நீங்க ஷோ ஃபுல் பண்ண உங்களோட சொல்லு. நான் சிங்கப்பூர் வன்மம் எப்படி சவால் இருக்குன்னு விடுறேன். பாருங்க bro. பேட் கேர்ள் வன்மம் தான். அதுல என்ன இருக்கு? நீ வன்மத்தை காட்டலையா? நீ இத்தனை வருஷம் வன்மத்தை காட்டலையா? பேட் கேர்ள் ஒரே ஒரு ஷோ ஃபுல் பண்ண சொல்லு சென்னையில. நான் சொல்றது பப்ளிக் ஆடியன்ஸ் வச்சு ஒரே ஒரு ஷோ சென்னையில ஃபுல் பண்ணி காட்ட சொல்லு பார்ப்போம். காட்ட சொல்லு இவங்கள. இல்ல, இதுதான் உங்க பிரச்சனையே. ஹாட்டா பார்க்க மாட்டேங்கிறீங்களே. நாங்க என்ன சொல்றோம்னா, ஐயா இப்ப நீங்க வந்து படத்தை நாங்க தான் வரதுக்கு அப்படி முன்னாடியே பார்க்க நீங்க வந்து மாட்டோம்னு நெகட்டிவ் சொல்லிட்டோமே. ரிவ்யூஸ் கழுதினா பிறந்த குழந்தைக்கு தான் ப்ரோ பேர் நாங்க வைக்கணும். தான் எங்களுக்கு தியேட்டருக்கு வர்றதுக்கு வெற்றிமாறன் முன்னாடி நீங்க இல்லைங்க. நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஸ்ப்ரெட் எங்களுக்கு பண்றீங்க ப்ரோ. வெற்றிமாறன் யாருன்னு தெரியும், ரஞ்சித் யாருன்னு தெரியும், மாரி செல்வராஜ் யாருன்னு தெரியும். இவங்கெல்லாம் எந்த பக்கமா நின்று சொம்படிப்பாங்கன்னு தெரியும். நல்லா தெரிஞ்சதுனால தான் எங்களுக்கு இதை தான் பேசுறோம், அவ்வளோதான். நீ தான் திராவிட மண்ணு, பெரியார் மண்ணு தானே. நீ ரிலீஸ் பண்ணி நீ ஒரு 100 நாள் ஓட்டுறாச்சா, நீ ஒரு 10 கோடி கலெக்ஷன் பண்ணுறாச்சா, பார்த்துக்குவோம். இது பெரியார் மண்ணா இல்லை என்னன்னு பார்த்துருவோம். இல்ல இதே ஒரு இதே ஷோ ஃபுல் பண்ணி பெரியார் காட்ட மண்ணா பார்ப்போம். வாழை ஒரு பெரிய வெற்றி படமா இருந்துச்சு. எல்லா படமும் நம்ம அப்படி வாழை சொல்ல முடியாது. வாழையில நான் ஜாதி என்னோட ஜாதி பாயிண்ட் வந்து இல்லையே. வைக்கிறேன். வாழையில ஜாதி இல்லையே. எடுத்த டைரக்டர் வந்து இவர்தான். அப்படி அப்படி நாங்க பாக்குறதே இல்லை யாரையும். என்ன இருக்கு, அப்படி யாரையும் பாக்குறது இல்லையே. சரி ப்ரோ, பேட் கேர்ளுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பேட் கேர்ள் வெற்றி படமா தான். ஆமாம்மா, நீங்க வெயிட் பண்ணி படுத்துருங்க தேட்டர் வாசல்லையே வெற்றி படம் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பாவம் அந்த ப்ரொடியூசர் அதை சம்பாதிக்கிட்டோம். இதே எதிர்க்கட்சியா இருந்தா நீங்க அந்த பேட் கேர்ளுக்கு எதிர்த்தாப்புல நீங்க தான் போராட்டம் பண்ணுவீங்க. அந்த இங்க படம் வந்து மொக்க ஓட்டிட்டு படம் இருக்கீங்க. அந்த டைரக்டரே சொல்லிட்டாருங்க. ஏங்க அந்த நீங்க வந்து டைரக்டர் கம்பு அந்த சுத்துறீங்க சும்மா. அந்த அந்த பொண்ணு அந்த பொண்ணே சொல்லிருச்சு, நாங்க படம் போட்டு காட்டணும் ஃபெஸ்டிவல்ல. படம் பார்த்தவங்க எல்லாருமே இந்த படம் லேகா இருக்கு, பிடிக்கல, இந்த படம் கனெக்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரே ஒருத்தர் தான் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அது சொன்னது வந்து அனுராக் காஷ்யப்னு அவங்களே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் ஆடியோ லான்ச்ல அந்த இதுல. அப்போ படம் பார்த்தவனா பிடிக்கல, கனெக்டே லேகா இருக்குன்னு சொல்லிட்டு போன படத்தை தான் தூக்கிட்டு வந்து நீங்க பேட் கேர்ள்னு பேசிட்டு இருக்கீங்க. அங்க பெரியார் மண்ணில் ஓட்டி காட்டுங்க பார்ப்போம் அந்த படத்தை. கமலா தேட்டர்ல ஒரு ஷோ ஃபுல் பண்ணுங்க பார்ப்போம், வெடிகாட்டில் ஒரு ஷோ ஃபுல் பண்ணுங்க பார்ப்போம். சும்மா எங்க காமெடி பண்ணிட்டு பார்த்துருக்கீங்க. இது ஒரு பாடான்னு தூக்கிட்டு வந்து. இல்ல, இத நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் ப்ரோ. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஏங்க அப்படிதாங்க பண்ணுவோம், கங்குவா, விடுதலை அப்படிதாங்க 2, பண்ணுவோம். ஏங்க அப்படிதான் காதலுக்கே பண்ணுவோம் நேரமில்லை 3 படம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தம்பி. உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறேன். நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு, வன்மத்தை எவ்வளவு தம்பி கக்கிருக்கீங்க நீங்க பாருங்க, எடுத்து வைங்க பாருங்க. தம்பி அப்படிதான் பண்ணுவோம் தம்பி, புரிஞ்சுக்கோங்க. நான் இல்லைன்னு மறுக்கலையே, அப்படிதான் பண்ணுவோம், இதோட அதிகமாகவும் பண்ணுவோம். இதை பெரியார் மண்ணு தானேங்க. பெரியார் மண்ணில் ஒரு பெரியார் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு படத்தை ஓட்ட வைக்க முடியாதா? நாங்கள் ஒன்றுமே இல்லாதவங்க தானே, ஏன் பயப்படுறீங்க? மக்கள்லாம் உங்க முன்னாடியே தானே இருக்காங்க, மக்கள்லாம் உங்களுக்கு தானே ஆதரவாக இருக்காங்க. அதை வச்சு நீங்கள் படத்தை ஓட்ட முடியாதா?
என்னமோ சொன்னீங்க ப்ளூ சட்டை ஊர்ல ரிவ்யூ இருக்க எல்லா கொடுத்தங்காட்டி படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ண தெரியுது, எல்லா படத்தையும் ஓட வைக்க தெரியாதா? எல்லா படத்தையும் வாங்கி ஊர்ல இருக்க எல்லா படத்தையும் லாக் பண்ணி ரிலீஸ் பண்ண தெரியுது, அதுக்கு ஒரு கம்பெனி வச்சு நடத்த தெரியுது. அப்போ உங்க ஐடியாலஜி பேசுற படத்தை ஓட வைக்க தெரியாதா உங்களுக்கு? இல்ல ப்ளூ சட்டை என்ன ஏதோ இன்னொரு பெஞ்ச் உங்க மார்க் ஐடியாலஜி சொல்ல தேட்டர்காரன்ட்டு முடியாது. அது ஒரு ப்ளூ டிஃப்ரெண்டான சட்டை அட்டெம்ப்ட் இருங்க, ப்ரோ. ப்ளூ சட்டை அந்த ப்ளூ அட்டெம்ப்ட் சட்டை நீங்க மாறின பண்ணவே விட மாட்டேங்கிறீங்க. ஏங்க நாங்க தான் ஒண்ணுமே இல்லைங்க தமிழ்நாட்டுல, நீங்க தான் பெரிய ஆளு, பெரிய டானு. நாங்க எப்போ வந்து கை பிடிச்சிருத்தோங்களே பண்ணாதீங்கன்னு. பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க, தேட்டரில் ஓட. தேட்டர் உங்க கண்ட்ரோலில் இருக்கு, டிஸ்ட்ரிபியூட் நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க சொல்ற படத்தை தான் தேட்டருக்காரன் போடுறான், போட்டி ஓட்டுங்க, யார் வேணாண்ணா. நாங்க என்ன தேட்டர் வாசல்ல வந்து குடி வச்சுட்டோம்னா வராதீங்க, உள்ள வராதீங்கன்னு. இல்ல இன்னொரு நான் அதை விஷயம், ப்ளூ சொல்றேன். சட்டை என்ன பவர் பெஞ்ச் இங்க மார்க்கா இருக்குன்னு சொல்றேன். ரிவ்யூல? இல்லங்க, அவரு கூட பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்து ஆடியன்ஸ் வரலங்க. அவரு அந்த கூட படம் அவரு தெரியாதா? தான் சொல்லாதீங்க. அதுதானே ஏங்க கேக்குறேன். அவரு ஒரு அவரு பாசிட்டிவ் என்னங்க கொடுத்துதான் ஆனவர் இல்லையா உள்ள தேட்டருக்குள்ள, அது பொங்கலுக்கு ரிலீஸ் இல்ல, பண்ணி ஏங்க என்னோட அவரு பொங்கல் ரிலீஸ். நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்த எத்தனை படம் ஓடி இருக்கு? ஏங்க பொங்கல் அன்னைக்கு அந்த இல்லங்க, எத்தனை படம் ஓடி படத்துக்கு ஆள் இருக்கு வரல. சொல்லுங்க. இவங்களோட பிரச்சனை பொங்கல் என்னன்னா, அன்னைக்கு இவங்க ஃபெஸ்டிவல். பிரச்சனை வந்து கிருத்திகா உதயநிதி மேம் வந்து அந்த படத்தை எடுத்துட்டாங்களாம். அதுதான் இவங்க பிரச்சனையே. அதனாலதான் எந்த இவங்க அந்த பிரச்சனை ஐடி எல்லாம் வந்து இது பண்ணி எனக்கு விட்டு புரியல ஒரு தம்பி. எத்தனை பேர் சரி ஓகே, நீ அதுதாங்க என்ன பிரச்சனை. வேணாலும் அதுதான் இல்ல நான் பேசுறேன். என்ன வேணாலும் பிரச்சனையா வச்சுக்க, என்ன வேணாலும் பிரச்சனை வச்சுக்க. நீங்க தான் 2 கோடி பேர் ஓட்டு வாங்கியிருக்கீங்க, நீங்க தான் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி, திராவிட மாடல் ஆட்சி, சிறு சிறு ஆட்சி. நீங்க தான் மொத்த தேட்டர் கண்ட்ரோல் வச்சிருக்கீங்க, மொத்த சினிமா கண்ட்ரோல் வச்சிருக்கீங்க. உங்களால ஒரு படத்தை ஓட்ட வைக்கிறதுக்கு வக்கு இல்லையா? எங்களை பார்த்து பயப்படுறீங்க நீங்க. உங்களை பார்த்து பயப்படல ப்ரோ. அப்புறம் உங்களோட என்ன? உங்களோட அப்புறம் என்ன? எண்ணம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். உங்களோட ஏங்க வியூ எப்படி நாங்க இருக்குன்னு சொல்றேன். அப்படித்தாங்க இருக்கோம். வன்மத்தை நாங்க பேசுறீங்க, அது வன்மமா நாங்க தான் இறங்கி அடிச்சுட்டு உட்காந்துருக்கோமே. அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? நாங்க ஓப்பனா இல்ல. தாங்க எனக்கு எந்த சொல்றோம். பிரச்சனை நாங்க கிடையாது. நாங்க இது வந்து எதிர்க்கிறதுனா அதாவது ஓப்பனா தாங்க எதிர்த்துட்டு உட்காந்துருக்கோம். சரி, எதிர்த்துக்கங்க, பாத்துக்கலாம். 26க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் 26 வெயிட் அண்ட் அப்புறம் see. ஆனா 26க்கு பார்க்கலாம். இந்த அப்புறமா படம் வந்து 26க்கு டிஃப்ரெண்டான அப்புறம் அட்டெம்ப்ட். இடத்த பாக்குறது. கிருத்திகா மேம் எடுத்தாங்கன்னு ஒரே காரணத்துக்கு வேண்டி இந்த படத்தை இது பண்ணிட்டீங்க. விடுதலை 2 வந்து வெற்றிமாறன் சார் வந்து முற்போக்கு வேண்டி அது பண்ணிட்டீங்க. சூர்யா வந்து எப்பவோ ஒரு நாள் வந்து பேசுனதுக்கு வந்து கங்கோவை காலி பண்ணிட்டீங்க. ஸோ இப்படியே தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். திஸ் இஸ் கோயிங் டு a பேட் ஃப்ரைஸ்ன்னு சொல்றேன். அதான், வேற எதுவும் இல்லை. நீங்க பண்ணதான் 3 Of படத்தை. course this is going to the ஏங்க bad face. இந்த பேட் மாதிரி ஃபேஸ் தாங்க. எடுத்து உங்களை ஊருக்கு மாதிரி எடுக்கிறது உங்க வேலை. திராவிட அடிமைகளுக்கு தான், உங்களை மாதிரி திராவிட அடிமைகளுக்குலாம் பேட் ஃபேஸ் தான். பேட் ஃபேஸ் தான். இந்த பழைய உருட்டெல்லாம் உருட்ட முடியாது, அவ்வளவுதான். எங்க அண்ணன் சொல்ற மாதிரி, என்ன சீமான் அண்ணன் சொல்றாருல, அது வேணாம் விடுங்க. நேற்று ஆடியோ கேட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இல்ல, உங்க அண்ணா ஈரோட்ல என்ன பண்றாருன்னு பாக்குறான் ப்ரோ. நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, ஈரோட்ல யாரு ஜெயிக்கிறான்னு பார்க்கதானே பார்க்கலாம். அவரு பார்க்கதான் பாருங்க. ஏங்க ஈரோட்ல திமுக கார்த்திகை தான் ஜெயிக்கும். துறைமுருகன்ல வச்சு நீங்க ஏங்க வந்து ஓட்டு திமுக கேட்டு இல்ல, என்ன பண்ண எனக்கு தெரியல. போறீங்கன்னு ஏனுங்க பாருங்க. ஈரோட்ல திமுக தாங்க ஜெயிக்கும். ஆனா சீமான் வாங்குற ஒரு ஓட்டு பெரியார் குழு ஒரு அடி. சீமான் 100 ஓட்டு வாங்கினா இப்படியே 100 நீங்க அடி. ஆறுதல் பரிசு பெரிய வச்சுக்க எதுக்காக வேண்டாம் ப்ரோ. என்ன ஆறுதல் பரிசு முடியல? சீமான் 10,000 ஓட்டு வாங்கினா 10,000 அடி. உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு சும்மா என்னமோ பேசிட்டு இருக்கீங்க நீங்க. சீமான் 20,000 ஓட்டு வாங்கினா 20,000 பேர் வந்து பெரியார ஈரோட்லயே வந்து ஏத்துக்கணும்னு அர்த்தம். அதுவே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அவர் எவ்வளவு ஓட்டு வாங்கினாலும் சரி, அது ஆப்போனன்ட்டே கிடையாதுங்க. நீங்க பின் வாங்கிட்டீங்க ஈரோடு எலெக்ஷன்ல. அவர் வாங்கிட்டு எவ்வளவு போறாரு. ஓட்டு இதெல்லாம் வாங்கினாலும் 26 சரிங்க, இம்பாக்டே பண்ணாது. எவ்வளவு ஓட்டு நீங்க வேணா வாங்கினாலும் சரிங்க, பெரியார நீ ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி ஓட்டு கேட்டாரு. ஈரோட்ல உட்காந்துக்கிட்டு பெரியார நீ யாரான்னு சொல்லி ஓட்டு கேட்டாரு. ஓட்டு போடுறவன் யாரு? பெரியார பிடிக்காம தானே ஓட்டு போடுறான். பெரியார பிடிக்காத எத்தனை பேர் ஈரோடுல இருக்கான்னு பாத்துருவோம். எலெக்ஷன்ல ஈரோட்டையே பாத்துருவோம், அவர் பிறந்த ஊர்லயே பாத்துருவோம். இல்ல, இது பாருங்க, இந்த எலெக்ஷன் வந்து நத்திங் டு டூ வித் 26ங்க. 26ல நீங்க சொன்னீங்கன்னா சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். விஜயும் உள்ள வருவாரு. பெரியார கொள்கை தலைவர் ஏத்துக்கிட்ட விஜய் உள்ள வருவாரு. அவருக்கு வேண்டிதான் நீங்க எகெயின்ஸ்டா போனீங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், என்டிகே விட அட்லீஸ்ட் 1% ஓட்டாவது டிவிக்கு அதிகமா வாங்கும். இது சேலஞ்ச் 26ல. இது நடக்காத மட்டும் பாருங்க. யாரு ஜெயிக்கிறான்னு பாக்கலாம். பெரியார் ஜெயிக்கிறாரா இல்ல நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு பாக்கலாம். இது என்ன புது கதையா இருக்கு? இது என்ன புது கதையா இருக்கு? இல்லங்க, அவருக்கு பெரியார் வேண்டியதான கொள்கை சீமான் வெளியே தலைவரா வந்தாரு. ஏத்துக்கிட்டு அவங்க வந்து ஜெயிக்கணும் இல்ல. அவருக்கு வேண்டியதான சீமான் வெளியே வந்தாரு. பெரியார வந்து அவருக்காக சீமான் வெளியே வந்தாரு. அவரு வந்து பெரியார வந்து கொள்கை தலைவரா விஜய் வந்து சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு அகேன்ஸ்டா பேசுறாரு. இதுக்கு முன்னாடி பேசிருக்காரு, பேசாமலாம் இல்லையே.
பாரதியார் என் பாட்டு பேசியிருக்காரு, இந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. பேசலீங்க. பெரியார் இந்த அளவுக்கு பெரியார் பேசல. அதுவும் எந்த அளவுக்கு பேசினா என்ன, பெரியார் உனக்கு தந்தை ஆகும்போது பாரதியார் பாட்டன் ஆக மாட்டான்னு கேட்டிருக்காரு. சீமான் தானே கேட்டிருக்காரு. அதுதான் நான் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டேன்ல. விஜய் நிக்கிறாரு பெரியார் கொள்கை ஏத்துக்கிட்டு. நான் யாருமே எங்க கூட நீங்க காம்படிஷன் வர வேண்டாம். திமுக கூட வர வேண்டாம். டிவிகே கூட பெரியார் கொள்கை தரவேற்ற விஜய் கூட நான் காம்படிஷன் வைக்கிறேன். அவரை விட 1% ஓட்டு நீ எக்ஸ்ட்ரா வாங்கிறேன். நீங்க சொல்றதை நான் கேட்கறேன். அப்ப என்ன திமுக என்ன விஜய்க்கு பின்னாடி போய் நீங்க நிக்கிறீங்களா? விஜய்க்கு என்ன பின்னாடி நாங்க பேடியா? இங்க நிக்கிறோம். நாங்க வேற இல்ல இல்ல நாங்க வேறங்க. திமுக நீங்க பின்னாடி போய் வேறங்க. நிக்கிற நீங்க என்ன பேடியா? உங்க இது வரைக்கும் சீமானுக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது இல்ல தமிழ்நாட்டுல. கேக்குறேன். நான் வந்து விஜய் கூட தான் காம்படிட் பண்ண வைக்கிறேன் அவரை. இதுக்கு பெரியாருக்கு அப்புறம் மட்டும் என்ன? பெரியாருக்கு ஒத்துக்கங்க மட்டும் ஒரு பாத்துக்கலாம். 500 எம்எல்ஏ இருந்தாங்களா? விஜய்க்கு பின்னாடி போய் நிக்கிற நீங்க என்ன பெரியாருக்கு பேடியா? ஏதாவது ஒரு 500 எம்எல்ஏ இருந்தாங்களா? சும்மா அவரே தூக்கிட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க. பெரியார் வந்து ஆதரிச்சாரு காங்கிரஸ். அந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சிங்க 1967. நீங்க பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. இல்லங்க, நான் என்ன பேசுனா பெரியவரோட சப்போர்ட் எல்லாம் கிடையாதுங்க. இது வந்து சீமான் பண்ணது ஒரு அவுட்டேட்டட் பாலிடிக்ஸ்ங்க. நாட்டுல எவ்வளவோ விஷயம் இருக்கு அவரு பேசுறதுக்கு. பண்ணது நிறைய விஷயம் இருக்கு. அவுட்டேட்டடா? நீங்க வேங்கவேல் பேசுங்க, அண்ணா எனக்கு யூனிவர்சிட்டி புரியல. பேசுங்க, எனக்கு நீ எவ்வளவு என்ன விஷயம் பண்ண இருக்கு. அதை பிரியா வந்து அவுட்டேட்டட் இல்ல பாலிடிக்ஸ் இது பண்ணிருக்காரு. என்னைக்கு சீமான்ட்ட உட்காந்து நீங்க வந்து பாலிடிக்ஸ் எதிர்பார்த்தீங்க? இவரு இன்னைக்கு வந்து சீமான் பண்றது அவுட்டேட்டட் பாலிடிக்ஸ். ஓகே, சீமான் இதுக்கு போன மாசம் பேசணும், நீ இதை பார்த்திருக்கியா? கிடையாது. இன்னைக்கு வந்து சீமான் ஏன் இதை பேசணும்? அவர் பேசுறது நீ கேட்டதே கிடையாது. இன்னைக்கு திட்டுறது மட்டும் உனக்கு வந்து உறுத்துது. இதுக்கு வந்து பேசிட்டு உட்காந்துருக்க நீ. அவுட்டேட்டட் பாலிடிக்ஸா? என்ன சீமான் வந்து ப்ரோக்ரஸிவ் பாலிடிக்ஸ் யார் பேசுறா? உதயநிதி ஸ்டாலின் இதெல்லாம் பேசுறாரா? மக்கள் கிட்ட எல்லாம் ஸ்டாலின் பேசுறாரா? எடுபடாதுங்க கார்த்திக். இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடவே கூடாது. மக்கள்கிட்ட எடுபடலாம். யாரு சஃபர் ஆக போறா? சீமான் தானே ஆக போறாரு. உனக்கே கவலை சீமானை பத்தி? இல்ல உனக்கு என்ன அதுதான் கவலை? நான் வந்து நான் என்ன ஓட்டே கேக்குறேன்னா, போடலாம் நீங்க ஓட்டே எவ்வளவு விஷயம் போடலாம் இருக்கு அந்த ஆள் தோத்து போறான். ஓட்டே போடலாம் அந்த ஆள் தோத்து போறான். இந்த உனக்கு ஆள் என்ன கவலை தோத்துதான் சீமான் போக பத்தி? போறான். இந்த அப்புறம் ஆள் என்ன தோத்துதான் அப்புறம் போக என்ன உனக்கு போறான். கவலை? நான் சொல்றது என்னன்னா, அவுட்டேட்டட் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு நீ ஏதாவது உருப்படியா ஏதாவது பண்ணலாம்ல. உனக்கு 4 ஓட்டாவது அதிகமா அவரு வரும்ல. அவருக்கு 4-5 ஓட்டுல நீ வாங்கி கொடுக்க வேணாம். அவர் இஷ்டம் அவர் பண்ணுவாரு. அவர் ஓட்டு போடாதீங்க, மிஷின் இருந்தா ஒரு சின்னதை எடுத்துங்க, அது அவருக்கு விருப்பம். நீ கேட்டகளுக்கு ஒன்றும் பதில் சொல்றதுக்கு உனக்கு திராணி இருக்கணும். இல்லையா அமைதியா போகணும். அவ்வளோதான். அசிங்கமா பேசுறாரு, திட்டுறாரு. ஏதாவது பதில் இருக்கா உங்ககிட்ட? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பதில் இருக்கா? இல்ல நானும் சொல்லிட்டேனே, அவங்க 60 இடத்துல கேஸ் போட்டிருக்கோம். நீதிமன்றத்துல நீதிபதி முன்னாடி அவருக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். வழியே கிடையாதுங்க. எங்களை நீங்க வந்து கொஸ்டின் பண்ண எதுவுமே கிடையாது. நீதிமன்றத்துல அவர் பதில் சொல்லிதான் ஆகணும். அவர் சொல்லுவாரு, பாக்கலாம் என்ன சொல்றாரு பாக்கலாம். நீதிமன்றத்துல பேசுறதுதான் அவங்க லைவ் டெலிகாஸ்டா பண்ண போறீங்க? சீமானந்து பேசுறத சீமான் இன்னொரு வக்கீல வச்சு அவர் ஒரு வக்காலத்தை ஃபைல் பண்ணாரு. அவரு வந்து அவர் சைட்ல இருக்க இதை போடுவாரு. சீமானை வந்து கணம் கோட்டாளர்னு பேச போறாரா? சினிமாவில் வர மாதிரி ஏதாவது உளறிட்டு பழைய படம் மாதிரி. ப்ரோ நான் வளரல. நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவோ விஷயம் இருக்கு தமிழ்நாட்டுல. அதை சீமான் பேசாம பேசுறது அவுட்டேட்டட் பதில் இருக்கா பாலிடிக்ஸ் இல்லையா? அவரோட இல்ல ப்ரோ, அவுட்டேட்டடு அவரு இன்டேட்டடு. பெரியார் வந்து ஒரு தலைவர் தானே. அது கூட ஏத்துக்க மாட்டீங்களா? அவர் பெரியார கெட்டவரா இருந்தாலும் தலைவர் மண்ணுட்டமே தானே. கிடையாது. நீங்க பெரியாரே சொல்லுங்க. மண்ணுட்டமே. பெரிய அப்புறம் அவரை என்ன? தலைவர்லாம் கொச்சைப்படுத்தல. கிடையாது. இதெல்லாம் குறுக்கால என்ன சொருகாதீங்க. பாலிடிக்ஸ்னே தெரியலீங்க. குறுக்கால சொருக கூடாது. பெரியார் தலைவர்லாம் அவரு ஒரு கொள்ளைக்காரரு. அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த கொள்கை பிடிச்சிருந்தா நீங்க வச்சுக்குங்க. நான் தலைவர்லாம் கொள்கை சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்ல. அவர் அவரு எதுக்கு கெட்டவனா தலைவரு? இருந்தாலும் ஒரு இல்ல தலைவர் இல்ல தானே. அவரு இல்ல அவர் எதுக்கு தலைவர் அதை சொல்லுங்க. பெரியார தான் நாங்க இல்ல மண்ணு சொல்லிட்டோமே. நாளைக்கு என்ன, நாளைக்கு கலைஞரை பேச போறீங்களா? எனக்கு புரியல. நாளைக்கு என்ன கலைஞர் என்ன அண்ணாவை பேசிட்டு கலைஞர் பேச வருவீங்களா? எனக்கு புரியல. அப்படியே லைனா வரீங்களா? எனக்கு புரியலையே. என்ன நீங்க என்ன என்னதான் நீங்க ஆமா இல்ல ஆமா நாளைக்கு அண்ணாவை பேசிட்டு கலைஞரை எல்லா பேச வருவீங்களா? எனக்கு எல்லாரும் புரியல. அதெல்லாம் ஆல்ரெடி பேசியாச்சு. உங்ககிட்ட தான் பதில் இல்லை. பேசியாச்சு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ப்ரோ இவங்க பேசாச்சு. எவ்வளவுதான். பேசாத ஆள் இருக்காங்கன்னு உங்ககிட்ட. சரி ப்ரோ, நீங்க என்ன பேசிக்கங்க. மக்கள் இதுக்கான கண்டிப்பான ஒரு தீர்வை கொடுப்பாங்க 26ல. ஏங்க நீங்க யாரு சீமான வந்து ஐயோ, ஸ்க்ரூ பண்ணி விட்டா எல்லாமே எங்களுக்கு தெரியும். நீங்க எப்படி யாரு பண்ணி குருமூர்த்தி கிட்ட என்ன பேசினாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க எல்லாமே தெரியும். அவரு மறைமுகமா வந்து பாஜக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு ஏங்க அவருக்கும் தெரியும். அவர் ஐயோ அவர் மருமகம் பண்ணிட்டோம், மறைஞ்செழுதி பண்ணிட்டோம். அவர் கேட்ட கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா? அவரு அசிங்கமா பேசிட்டாரு, கெட்ட வார்த்தை வரைக்கும் போயிட்டாரு. உங்ககிட்ட ஏதாவது பதில் இருக்கா? உண்மையிலே வந்து பெரியார் மண்ணு, பெரியார் ரத்தம் ப்ரோ ஓடுது அப்படின்னா நீ பதில் அவர்தான் சொல்லுங்க. அது நாங்க ஆளவே விட்டு மதிக்கலையே. நாங்க எதுக்கு அவரு பதில் சொல்லணும்? நாங்க ஆளவே ஆளவே மதிக்கலையே. மதிக்கல. அவருக்கு ஏன் வந்து வந்து கதறிட்டு இருக்க? எங்களோட இவரு அப்புறம் ஏன் யூடியூப் கதறிட்டு இருக்க? ப்ரூட்டஸ் ப்ரோ வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் சீமான ஏன் எதிர்த்து. கதறிட்டு இருக்க? அப்புறம் ஏன் கதறிட்டு இருக்க? நாங்க அப்புறம் ஏன் கதறலையே. கதறிட்டு நாங்க இருக்க? வெயிட் பண்ணி பாருங்க. ஏன் கதறிட்டு இருக்க? ப்ரோ ஓ ஃப்ரீயா விடுங்க ப்ரோ. ஓ டிவிக்கு அரசியலை பத்தி பேசலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க பெரியார் தூக்கிட்டு ஓரமா போ.
நான் இப்போ பாலிடிக்ஸே பேச வரல ப்ரோ. நான் வந்து சினிமாவை பத்தி கேட்க வந்தேன். இந்த படத்துக்கு இப்படி ஆயிருக்கேன்னு சொல்லி. பாலிடிக்ஸ் எப்படியும் தான் பாலிடிக்ஸ் ப்ரோ வந்துருது. என்ன பண்றது? கங்குவா நல்லா இருந்தா ஓட போகுது. அதுக்கும் இதுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் இருக்கு? பெரியார் சப்போர்ட்டர்ஸ் ஆமா டிவிக்கே குறுக்க ஏன் அப்ப கங்குவா ஓட வைக்கல? குறுக்கே சொல்லுங்க. எங்கோவா சேர்த்துறீங்க இதுல? ஏங்க அதுக்காக பெரியார் சப்போர்ட்டர்ஸ்ல உள்ள போய் உட்காந்து கஷ்டப்பட சொல்றீங்களா? இல்ல எனக்கு புரியல. இதை விட பெரிய தண்டனை எது இல்லைங்க? ஏங்க இவர் தாங்க சொன்னாரு கங்குவா வந்து சூர்யா நடிச்சாரு, சூர்யா பெரியார் சப்போர்ட்டர், அவங்க படத்தை ஓட வைக்கலன்னு. பெரியார் ஏங்க சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பெரியார் போய் படத்தை சப்போர்ட் பாருங்கய்யா. நான் சூர்யா பெரியார் சீமான் சப்போர்ட்னு சொல்லவே கிடையாதுங்க. சீமான் அப்புறம் நீங்க வந்து அதான் சீமான் சொன்னீங்க வந்து பெரியார உதயநிதி நான் வந்து என்ன சாரி சொன்னேன்னா, கிருத்திகா சூர்யா ஒரு எடுத்த காலத்துல படம் வந்து கவர்மெண்ட் கங்குவா எகென்ஸ்டா பேசிட்டு இன்னொன்னு இருந்தாரு. சீமான் வந்து சொன்னீங்க இன்னொரு பெரிய படம். இருங்க ஐயா, சீமான் நான் வந்து சொல்லிடுறேன், சூர்யா வந்து ஐயா, ஒரு பிஜேபிக்கு நிமிஷம் பிடிக்காத பர்சன். ஏங்க இல்ல அதே லெஜெண்ட் கவர்மெண்ட் லெஜெண்ட் தான் இப்ப இருக்கு. லெஜெண்ட் அதே கவர்மெண்ட் அவங்க சீமான் யாருக்கு வந்து சப்போர்ட் சீமான் வந்து பெரியார செகண்ட் பண்ணி திட்டாரு. சொல்லப்போனா கெட்ட வார்த்தை வரைக்கும் பேசிட்டாரு. அது பேச முடியாத பீப் வார்த்தை நான் வரைக்கும் ஒரு பேசிட்டாரு. பாயிண்ட் சொல்லிடுறேன். பெரியார் நான் ஒரு பெரியார் பாயிண்ட் ஏத்துக்கிட்டு சொல்லிடுறேன். பெரியாரிஸ்டி வேணா வந்து அவரு பேசுங்கடா. நான் தைரியம் இருந்தா பேசுங்கடா. ஆம்பளை இல்ல இருந்தா ப்ரோ, வந்து நான் ஒரு பேசுங்கடா பாயிண்ட் அவர்கிட்ட. தல நீ அவரு இல்ல பதில் நான் சொல்லு. ஒரு கண்டனம் பாயிண்ட் தெரிவி சொல்லிடுறேன். பாப்போம். கெட்ட வார்த்தை பேசாத மாதிரி பேசலைன்னா தல கண்டனம் ஆல்ரெடி தெரிவிச்சுதான் ப்ரோ இருக்கும். யாரு அவருக்கு பெரியாரிஸ்டி யூடியூப் வேணா வந்து நிறைய பேசுங்க எங்களுக்கு பாப்போம். எந்த செலிபிரிட்டியா பெரியாரிஸ்ட் வந்து பேச சொல்லு நான் பாப்போம். சொல்லி எந்த முடிச்சுக்கிறேன். செலிபிரிட்டியா வந்து பேச ஒரு சொல்லு பாப்போம். பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இல்ல நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். தமிழன் ப்ரோ கூட அக்செப்ட் பண்ணிப்பாரு. சீமான் என்ன சொல்றாருன்னா, உடல் இச்சைக்கு வேண்டி தாயாரிடம் கூட கூட நம்ம வந்து உடலுறவு வச்சுக்கலாம்னு சொல்றாரு. இதெல்லாம் பெரியார் எங்க சொல்லியிருக்காரு? இதெல்லாம் அபத்தமான ஒரு இல்ல இதுங்க. அது அது வேற அதுதான் ஒரு அதுதான் எல்லாமே எடுத்து இதெல்லாம் போட்டாச்சு. வந்து அப்புறம் யாரை என்ன? டிஃபெண்ட் பண்ணி அது பேசுறீங்களா? நானும் அதுதான் உங்களோட அதுதான் சப்போர்ட்டர் ப்ரோ. அதுதான் அதுதான் எல்லா நானும் உங்க குளத்தூர் மணி சப்போர்ட்டர் ப்ரோ. ஆனா நீங்க தம்பி இதுக்கெல்லாம் டிஃபெண்ட் பண்ணி பேசுறீங்க பாருங்க. டிஃபன் இல்ல குளத்தூர் மணி சொல்லியிருக்காரு. ஆமா அப்படிதான் சொன்னாரு பெரியாரு. ஆனா அது ஏன் சொன்னாரு தெரியுமா? பிரம்மாவோட கதையில இருந்து எடுத்து சொன்னாருன்னு கடைசியா வந்து ஒரு துண்டு போறாரு. அவ்வளவுதான். அது இல்ல பிரம்மா கதையில எங்க இது இருந்து வந்து வந்துச்சு? நீங்க வந்து தாயார் மட்டும் சீமான் கிட்ட வந்து நீங்க குளத்தூர் வந்து மணி சொல்லியிருக்காரு ஆதாரம் இல்ல கேட்டா எடுத்து பாரு. ஆதாரம் பொது உடைமையாக்கணும்னு சொல்றாரு. இதெல்லாம் ஏன் ப்ரோ ஆக்க அதெல்லாம் வேண்டியதானே? ஒத்துக்கவே முடியாது ப்ரோ. நீங்க ஆக்க வேண்டியதானே? நீதிமன்றத்தை பாத்துக்கலாம் விடுங்க. ஆக்க வேண்டியதானே? ஆக்க வேண்டியதானே? ப்ரோ ஆக்க வேண்டியதானே? ப்ரோ லெஜெண்ட் ப்ரோ விடுங்க ப்ரோ. சீமான் அண்ணன் வந்து கோட்டு போட்டு வருவாரு ப்ரோ. கணம் கோட்டாளர் அவர்களே அப்படின்னு விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. இவ்வளவு இதா இருங்க. ஏங்க யாரு முன்னாடியே ப்ரோ வந்து நீங்க பெரியார நடுவுல காமெடி பண்ணி முன்னாடியே வந்து பெரியாரை வந்து செருப்புல அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க. ஒரு செருப்புல அடிச்சாங்க, இன்னொரு செருப்பு கேட்டாருன்னு. இப்ப இங்க செருப்புல அடிக்கிறோம் அவ்வளவுதான். இப்ப 2025ல இப்ப இருக்க கிட்ஸ் வந்து செருப்புல அடிக்கிறோம் அவ்வளவுதான். ஒன்னும் பெரிய நிலைங்க. செருப்படி வாங்காதவர் அவரு. அப்ப வாங்கிட்டு இருந்தாரு, இப்ப திரும்ப வாங்குறாரு. இதுல என்ன இருக்கு? கொள்கை தலைவரா வச்ச டிவிக்கு எதுவுமே பதில் சொல்லியாங்க இப்ப வரைக்கும். ஆனா இவர் அவங்க பேரை வச்சுதான் இது டிஃபெண்ட் பண்றாரு. டிவிக்கேவா? டிவிக்கே பேரை வச்சுதான் இவரு டிஃபெண்ட் பண்றாரு. எங்க கட்சியை விடுங்க, அவங்க வந்து பாத்துக்காங்க. உங்களோட ஒரு கோடு உங்களை விடனா இது நாம் தமிழரை வச்சு அவங்கள வச்சு அவங்கள விட ஒரு ஓட்டு 1% ஓட்டு அதிகம் வாங்கிடுவாங்களாம். அவங்க பின்ன நீங்க இதுக்கெல்லாம் ஏன் போறீங்க காலம் தான் பதில் டிஎம்கே? சொல்லும். காலம் கண்டிப்பா பதில் சொல்லும். நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. 26ல நான் காலம் சொல்றது கட்டாயம் நடக்கும். பதில் சொல்லும். பெரியார கூப்புல உட்கார வச்சாச்சு. அவரை வந்துட்டு இந்த காலம் மண்ணுதான் பதில் ஆக சொல்லணும், போறாங்க. கோலம் பதில் சொல்லணும். இதெல்லாம் பேசக்கூடாது சரியா? பெரியார உங்க என்ன திராவிட பிதாமகர்னு பேசுறீங்க, பெரியார கொள்கை தலைவர்னு பேசுறீங்க. அந்த பெரியார ஒருத்தர் வந்து சிறுபால் அடிச்சிட்டு இருக்காரு டெய்லியும். உங்ககிட்ட இருந்து பதில் என்ன இருக்கு அதுக்கு? மூஞ்சில் துப்புறாரு. அந்த பதில் இருக்கா? ஏதாவது பதில் இருக்கா? சும்மா வந்து நாடகம் நடிச்சிட்டு தினம் வந்து கேளுங்க பார்ப்போம். அவரு இதை அது சொன்னாரு. சண்டைக்கு போங்க. பயந்து ஓடி ப்ரோ வரீங்க. எனக்கு என்னமோ டிவிக்கு தலைவர் வந்து சைலண்டா இருக்கிறத பார்த்து அவர் ஏதோ இதெல்லாம் எடுத்துட்டு வர போறாருன்னு தோணுது. உள்ளுக்குள்ள வந்தா யாரா இருந்தாலும் அடிதாங்க விடுவோம். ஏங்க இல்ல பொதுமக்களே நீங்க சொல்றது வந்து எனக்கு வெறுப்பாயிட்டாங்க பெரியார் மேல. பொதுமக்களே ஜெனரல் ஆடியன்ஸே வெறுப்பாயிட்டாங்க பெரியார் மேல. என்னன்னா திராவிட மாடல் பெரியார் அதுன்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்கீங்கன்னா திமுக மேல இருக்க வெறுப்பு ஒரு பாதி காரணம். இன்னொன்னு பெரியார் பெரியார் பெரிய என்னடா 50 வருஷமா சும்மா நான் படிச்சது காரணம் பெரியார் தான், நான் வந்து வண்டியில போறது காரணம் பெரியார் தான், நான் சட்டை போடுறது காரணம் பெரியார் தான், பேண்ட் போடுறது காரணம் பெரியார் தான். இதே விஷயத்துல ஒருத்தனுக்கு எரிச்சல் வருமா இல்லையா? உங்க அப்பாவே உன்னை நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், ஐயோ என்னையா படிக்க வச்ச நீங்க அப்படி கேட்பீங்களா இல்லையா? உங்க அப்பாவியே ஒரு கட்டத்துக்கு கூட நீ என்ன ஐஏஎஸ்க்கா படிக்க வச்ச, இங்க இருக்க 10வது ஸ்கூல்ல படிக்க வச்ச, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இது ஒரு மேட்டர் அப்படின்னு உட்காந்துருவீங்களே. அவர் வாயே நீங்க அடைச்சிடுவீங்க. அப்பாவே பெத்த அப்பாவே.
அப்புறம் சும்மா 50 வருஷமா பெரியார் தான் அவனை படிக்க வச்சாரு, பெரியார் தான் அவனை வந்து வேலை பார்க்க வச்சாரு, பெரியார் தான் அவனை பேச வச்சாருன்னா யாரா அவன்? அப்படிதான் கேட்க தோணும் எனக்கு. அதானே வரும். எங்க அப்பாவை ப்ரோ திரும்ப சொல்லிக்காரு, நாங்க நான் தான் வந்து அவனை படிக்க பெரியார வச்சேன், நான் தான் அவனை படிக்க வச்சேன், நான் தான் அவனை படிக்க வச்சேன்னா எனக்கே கோவம் வரும். யோ சும்மா இருயா, சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லுவோம்ல. ஓவர் டூங்க, ரொம்ப ஓவர் டூ திமுக பண்ணது. பெரியார் தான், பெரியாரால தான் இது, பெரியாரால தான் நீங்க உட்காந்துருக்கீங்க, பெரியாரால தான் சாப்பிட்றீங்க, பெரியாரால தான் பாத்ரூம் போறீங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன இல்ல கோவம் வரும்? கார்த்திக் ப்ரோ, இல்ல நீங்க சொல்றது நான் என்ன ஒத்துக்கிறேன். அதுக்கு ஒரு மேடை போடுவோம். வீரமணி ஐயா வரட்டும், சீமான் வரட்டும், பேசுவோம். அது பேசினா தானே வீரமணில தெரியும். நீங்க வந்து ஓரமா போய் வரல சொல்லியா? வரலன்னா யோ என்ன எனக்கு கிடையாதுயா, புரியல. அவர் நான் வரமாட்டேன்னு சொன்னாரு உழைக்கிறேன், அவரு. நான் சம்பாதிக்கிறேன் இவன் பாரு. எல்லாம் ஒரு ஆளாவே நாங்க மதிக்கல ப்ரோ. சீமானு ஒரு ஆளாவே நான் நாங்க பெரியாரே மதிக்கல ஒரு ப்ரோ. ஆளை மதிக்கலன்றேன். நான் பெரியாரோட ஆளா மதிக்கிறேன். நீ என்ன சீமானுக்கு போற? பெரியாரே எங்களுக்கு ஒரு ஆளுன்றேன். அப்புறம் நீ என்ன சீமானுக்கு போற? நீங்க அறிவாலயத்துல நீ எங்கேயாச்சும் யாரையா சொல்றதுக்கு என்ன? ஓசி யோ நான் ஓசி படிச்சது சோறு காரணம் போட்டா இல்ல, வீரமணிக்கு நான் போவாரு. படிச்சது காரணம் இல்ல, நான் படிச்சது ரொம்ப காரணம் நான் ஏன் உழைப்பு, எங்க அப்பாவோட உழைப்பு. அப்படி சொன்னா ஓகே. அவன் யாரையா என்னை படிக்க வைக்கிறதுக்கு? அவன் யாரையா எனக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு? சும்மா நான் 50 வருஷமா இதே கதை உருட்டு போயிங்க. சரி ஓகே, அவர் கெட்டவரா இருந்துட்டு இப்ப எதுக்கு அவரை பத்தி பேசுறீங்க? அவுடேட்டட் பாலிடிக்ஸ் இப்ப எதுக்கு பண்றீங்கன்னு கேக்குறேன். வேற எதுவுமே கேட்கல. யோ இப்ப என்ன அப்படிதான் பேசி பண்ணுவோம். என்ன கிடைக்க போகுது மூஞ்சில இந்த மூஞ்சில கருத்துக்கு? பெரியார் மண் இப்பயாங்க பேசுறீங்க நீங்க. பெரியார் மண் இப்பயாக நீங்க பேசுறீங்க. அப்படித்தான் பேசினா காரித்து போவோம் மூஞ்சில. சீமான் தான் பெரியாரு கொளுத்தி ஒண்ணு போடுறது bro. மண்ணுதான்யா. ஆமா, பெரியாரு ஒண்ணு மண்ணுதான், அவ்வளவுதான். என்ன இருக்கு? இந்த அளவு ஒரு கேடுகிட்ட அபியூசர் தான். அடுத்தவனை அசிங்கமா பேசிக்கிட்டு அடுத்த எல்லாரையும் கேவலமா பேசுற திமுக காரனை எவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு, காங்கிரஸ் எவ்வளவு கேவலமா பேசிருக்காரு, கம்யூனிஸ்ட் எவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு, நக்கி பிழைக்கிறவன் கம்யூனிஸ்ட்னு பேசியிருக்காரு. திமுக காரன் வந்து பொண்டாட்டி விட்டு ஓட்டுவாங்கன்னு பேசியிருக்காரு. எல்லாரையும் கேவலமா பேசின ஒரு ஆளு உங்களுக்கு தந்தையா? ப்ரோ கார்த்தி உங்களுக்கு ப்ரோ பெரியார் மாஃபியாவா? அவங்களுக்கு தந்தை தான் விடுங்க கார்த்தி, அவங்களுக்கு தந்தை தான். அப்படிதான் அஜித்தை திருப்பி பேசுவோம். கேட்டாங்கல்ல, அப்படிதான் எங்க பேசுவோம். தந்தை நீங்க தான், எங்க தந்தை நீங்க தான், உங்களுக்கு தெரியும் யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு கேட்டாரு. யாரு கேட்டா தெரியுமா? அப்படின்னு கேட்டாரு. கருணாநிதி தான் கேட்டாரு. கருணாநிதி எதுக்கு திரும்ப கேட்டாரு? கருணாநிதி தான் கேட்டாரு. பெரியார் சொன்னாரு. பெரியார் சொன்னாரு திமுக காரங்களாம் அந்த பசங்க. அதான் அதான். ஆமா நாங்க அந்த பசங்க தான், ஆனா எங்க தந்தை அவரு தானே, அவங்களுக்கு தான் தெரியும் எங்க அம்மா யாருன்னு சொன்னாரு. இவங்க இப்படிதான், இவங்க சரி, நான் கான்வர்சேஷனே இப்படிதான், இவங்க கான்வர்சேஷனே இப்படிதான். ஒரே ஒரு பாயிண்ட் நான் உன்னை சொல்லிட்டு கேவலமா பேசுறேன், நான் ஒரே உன்னை ஒரு கேவலமா பாயிண்ட் சொல்லி பேசுறேன். உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கர்நாடகாவில் நீங்க மாசு தானே? கர்நாடகாவில் நீங்க பெரிய கட்சி தானே? கர்நாடகாவில் காவிரி ஆத்து மணல் தான் இருக்கு, இங்க காவிரி ஆத்து மணல் தான் இருக்கு. அந்த பக்கம் நீங்க மாசு, இந்த பக்கம் நீங்க செல்லா காசு. இதுதான் பெரியார் மண்ணு ப்ரோ, புரிஞ்சுதுங்க? நீங்க Bro, கால் பெரியாரே மண்ணுன்ட்டு அப்புறம் இன்னும் பைத்தியம் பண்ணி இதுதான் பெரியாரோட மண்ணு. இதுதான் நான் பெரியாரே உங்களுக்கு சொல்றேன். யோ கர்நாடகா இதே பெரியாரே கர்நாடகாவில் மண்ணுன்ட்டு நீங்க போய் வந்து கர்நாடகா பெரியார் பேச ஏன் வேண்டியதாயா? பண்ண முடியல? பெரியார இங்கேயே சொல்லி நீ உங்களுக்கு ஓட்டு பேசிக்கிட்டு கல்யாணம் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க நீ. நீ இல்ல 98ல வந்து பெரியாரின் கூட்டணி மண்ணுன்னு நின்ன இல்லையா? சொல்றீங்க, இல்ல இல்ல பெரியாரின் நான் மண்ணுல இல்ல இல்ல நீங்க உள்ள வர 90 மாட்டேங்கிறீங்களே. அதான் சொல்றேன், 99ல கூட்டணி வச்சியா? அப்ப உனக்கு தெரியலையா? அப்போ உனக்கு தெரியலையா அது பெரியார் மண்ணு அப்படின்னு தெரியலையா உனக்கு? 99ல அந்த அம்மா விட்டுட்டு போனாலும் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். நல்லா புரிஞ்சுக்கீங்க. இது ஹெல்ப் பண்ணீங்களா? அந்த அம்மா வந்து விட்டுட்டு போயிடுச்சு, அதனால ஹெல்ப் பண்ணோம் உங்க காட்சி கவுந்துடக்கூடாதுன்னு சொல்லி. அதான் 2001ல தோத்தோம்ல உங்களுக்கு நம்பி வந்து. கலைஞரே தோத்துட்டாரு கூட்டணியில. ஓ ஓகே ஓகே சார், தோத்து சிம்பிளா போயிட்டீங்களா? சொல்லிட்டேனே, காவேரிக்கு கர்நாடகால நீங்க மாசிங்க, நீங்க செல்லா காசு. ஒரே மண்ணு தான், காவேரி மண்ணு தான், ஒரே கோடு. ஐயோ அந்த பார்டர்ல நீங்க மாசு, சரியா, இந்த நீங்க பக்கம் நீங்க செல்லா காசு. கர்நாடகா இதான் பெரியார் மண். பெரியாரே மண்ணுன்ட்டான் அவ்வளவுதான். என்ன bro, பெரியார் நீங்க மண்ணுதான். legend fan ஆ bro? பெரியாரு ஒரு பைத்தியம் அவ்வளவுதான். நீ ஏன் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? லெஜண்ட் ப்ரோ. நீங்க சொன்னீங்கல்ல கர்நாடகால நீங்க கெத்துன்னு. ஆக்சுவலா அதுதான் பெரியார் மண்ணு. அவர் கர்நாடகா தான். அவர் கன்னடிகா. ப்ரோ நான் தமிழ்நாட பத்தி பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. இவங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸா பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அது தமிழ்நாட்டுல ஏன் மறந்துட்டோம்ல. கால் பதிக்கலாம்னு அந்த ஆளே கேட்டு கர்நாடகா தான், அந்த ஆளே கர்நாடகா தான், கர்நாடகா தாங்க. அந்த ஆளே கர்நாடகா நீங்க தான். உடனே இப்படி வந்துருங்க. அப்படியே ஏங்க twist அந்த பண்ணி ஆளையே twist கொண்டு வந்துருங்க. அந்த ஆளையே தூக்கி அங்கதான் வைக்கணும். சும்மா இன்னும் அந்த ஆளை தூக்கிட்டு வந்து இங்க வச்சுட்டு இருக்கோம் அப்படி பேசிட்டு இருக்க நீ. அங்க போய் கீழே ஏதாச்சும் இப்படி பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, இங்க சவுத் இந்தியாலயே கேரளால கூட உங்களுக்கு ஒரு எம்பி வந்துட்டாங்க. கேரளாலும் கூட உங்களுக்கு ஒரு எம்பி. தமிழ்நாட்டுல யுவர் ஜீரோ.
ஏன் 4 இதுதான் எம்எல்ஏ இருக்கு. fact. ப்ரோ இருங்க ப்ரோ, அப்புறம் எங்க என்ன அண்ணன் நீங்க ப்ரோ என்ன இருக்காரு ஆட்சியிலேயே ப்ரோ. உட்காந்துருக்கீங்க? நீங்களா யோ தமிழ் அந்த இந்தியாவை ஆட்சி 4 நான் எம்எல்ஏ பண்ணீங்களா? ஒரு ஃபேக்ட எம்எல்ஏ பேசுனேன், ஈரோட்லயே சவுத் இருக்கியா? இந்தியால யோ பேசுனேன். ஏன் யோ தெலுங்கானால கூட பைத்தியம். நீங்க தெலுங்கானால நீங்க லெஜண்ட். பாத்துங்க, தெலுங்கானால பாத்து லெஜண்ட் எங்கேயுமே எல்லா இடத்துலயும் நீங்க வந்துட்டீங்க. ஆந்திரால தம்பி. வந்துட்டீங்க, தெலுங்கானால வந்துட்டீங்க, கேரளால ஒரு எம்பி, கர்நாடகா இங்கேயே நீங்க செல்லக்காசா இருக்கீங்க. கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா? அதுதான் பெரியார் மனு நாங்க சொல்றோம். ப்ரோ அந்த மாதிரி சின்ன சின்ன பொசிஷனுக்குலாம் நாங்க ஆசைப்பட மாட்டோம் ப்ரோ, விடுங்க ப்ரோ ப்ரோ. இல்ல நீங்க இப்ப எங்க ஒன்ன எங்க புரிஞ்சுக்க அண்ணன் மாட்டீங்க. எங்க அண்ணன் மாதிரி பெரிய அசிங்கமா திட்டணும்னு இவன் ஆசைப்படுறான் போல இருக்கு தானே? இப்ப இப்படியே ஆக்சுவலா பெரியார் மண்ணு பெரியாருக்கு பெரியார் மண்ணு பாலிடிக்ஸ் சொல்லிதான் பேசவே வருது ப்ரோ இங்க. நான் பெரியார் மண்ணு பாலிடிக்ஸ் பெரியார் பேசவே மண்ணு வரல. பெரியாருக்கு சொல்லிதான் போட்டு எங்க அடி அண்ணன் வாங்க வந்து வைக்கிறதுல எங்க அண்ணன் லெஜண்ட் வந்து ஃபேனுக்கு நேற்று ஒரு வந்து சந்தோஷமாட்டிருக்கு. அசிங்கசியமா கேவலமா திட்டினாரு. அப்புறம் திருமணி ஆசைப்படுற அப்படின்னா அதுதான் நடக்கும். ஈரோட்லயே பிஜேபி ஒரு எம்எல்ஏ வந்துருச்சியா? சும்மா ஏன் பேசிட்டு இருக்க நீங்க? பெரியார் மண்ணு மயிர் மண்ணு எம்எல்ஏவை சொல்ல ப்ரோ, பெரியாராவது நான் சொல்றது வந்து மயிராவது ஒரு ஆளு நீ பேசிட்டு இருக்கு. போயா அந்த பக்கம். நான் பாலிடிக்ஸ் பேசவே வரல. நான் சினிமாவை பத்தி கேட்கலான்னு வந்தா பாலிடிக்ஸ் குள்ள வந்து விட்டுருச்சு. இல்ல மேபி வராது லெஜண்ட் ஃபேனுக்கு வந்துட்டு வராது பேச. பெரியார் திட்டினா பிடிக்கும் போல. அத வந்து இங்க இல்ல நான் ப்ரொவோக் பெரியார் பண்ணி திட்டு வைக்கலைங்க. பாக்குறாரு. நான் வந்து இல்ல நான் ட்ரோல் பண்ணி பாக்குற சொல்லுங்க. நான் வந்து சீமான் மேல 60 இடத்துல கேஸ் போட்டிருக்காங்க. நீதிமன்றத்துல அவர் நின்னு பதில் சொல்லிதான் அட ஆகணும். 100 நீங்க வேணா 6 இடத்துல சொல்லலாம், நடத்த கேஸ் போறீங்க அவர் போடியா. பண்ண என்னப்ப? மாசு, அண்ணா வந்து 6 பயங்கர நடத்த மாசுன்னு சொல்லலாம். ஆனா வந்து ஃபேக்ட் 6 இதுதான். நடத்த போறீங்க என்னப்ப? என்னையாப்ப? ப்ரோ என்ன புரியல எனக்கு. அதுதான் ப்ரோ. பெரியார் எல்லாத்தையும் இல்ல பெரியார் இருக்க ஊர்ல இருக்க எல்லாத்தையும் பெரியார் திட்டலாம். ஆனா பெரியார் யாருமே திட்டக்கூடாதா? இது புரியல ப்ரோ எனக்கு. நீங்க அவரு திட்டுங்க, எல்லாத்தையும் ஆனா அசிங்கமா பேசலாம். அசிங்கமா பேசலாம். எல்லாரையும் அபியூஸ் பண்ணலாம். அசிங்கமா பேசலாம். கெட்ட வார்த்தையில பேசலாம். சாமி திட்டலாம். திமுக காரனை திட்டலாம். காங்கிரஸ் காரனை திட்டலாம். கம்யூனிஸ்ட் காரனை திட்டலாம். எல்லாத்தையும் திட்டலாம். ஆனா அவரை வந்து ஐயோ அவரு பெரியார் எப்படிங்க பேசுறது அப்படியா? என்ன புரியல எனக்கு. ப்ரோ இல்ல அவரு நீங்க ப்ரோ அவர் இறந்து எவ்வளவு நாள் ப்ரோ ஆகுது? இல்ல நீங்க அவரை பேச திட்டுறேன்னு இப்ப சொல்லிட்டு பேசுறதுக்கான காரணம் என்ன எனக்கு புரியல. இப்ப பேச என்ன பண்ண போறீங்க? எனக்கு காரணமே எனக்கு நீயே புரியல. நீயே ராஜா இதெல்லாம் ப்ரோ பெரியார் அவுடேட்டட் மண்ணு தூக்கிட்டு பாலிடிக்ஸ். வரப்ப மக்கள் உங்களுக்கு பெரியார் தகுந்த மண்ணு ஏன் பாடத்தை தூக்கிட்டு வந்து வர? கற்பிப்பாங்க. வெயிட் பண்ணி பாருங்க. பெரியார் அதுதான் நானும் சொல்றேன். பெரியார் ரிசல்ட் மண்ணு ஏன் பாருங்க, இந்த தூக்கிட்டு வர இப்போ? ஈரோடு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பாருங்க, தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இல்ல ப்ரோ, நீங்க திட்டுறேன்னு பெரியாருன்னு தானே சொல்றீங்க. அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல. வேணா வைக்கம் வீரன்னு வச்சுக்கோ, உன்னை யார் வேணானா. இல்ல என்ன புரியல அடுத்தவன் பேரை இப்போ நீங்க வச்சுக்கீங்களா? தமிழ்ல நீங்க பாரு. அடுத்தவன் பேரை நீங்க நான் வச்சுக்கீங்களா? இல்ல என்னை ரொம்ப வந்து ட்ரால் பண்றாரா? கடுப்பேத்துறான். என்னை ரொம்ப கடுப்பேத்துறான். அதை கெட்ட வார்த்தை ஏதாவது பேசி நாளைக்கு இல்ல ப்ரோ, ஐயப்பன் தான் நான் ஹோஸ்ட் பண்றான். நான் ஐயப்பன் இந்த மேல வரவே போலீஸ் இல்ல கேஸ் ப்ரோ. வந்துடும் பாத்துங்க. இல்ல நான் ப்ரோ, நான் பொறுப்பு இல்ல வேற அதுக்கு. இடத்துக்கு, நான் வேற, நீங்க டைவர்ட் பண்ணுங்க, வேற நான் நீங்க பொறுப்பு இல்ல. டாபிக் என்ன அப்புறம் ட்ரை எங்க அண்ணன் பண்ணுங்க. எங்க அண்ணன் அப்புறம் எங்க அண்ணன் நானும் வாய் சீமான் மாதிரி நான் விடுவேன், பேச நீங்களும் வாய் ஆரம்பிச்சிருவேன். எங்க அண்ணன் சீமான் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன் அதை விட பெரியாரை பத்தி. அப்புறம் நாளைக்கு ஐயப்பன்ல கேஸ் வந்துடும் பாத்துக்கோங்க. ஐயப்பா இல்லைங்க, பாத்துக்கடா. அதை விட எங்க அண்ணன் பிரசாந்த் பேசுவார்ல, அப்படியெல்லாம் பேச முடியாதுடா, அப்படிதான்டா பேசுவேன்டா. அந்த மூடுக்கு நீங்க இறங்க போறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இது இல்ல எங்க அண்ணன் பேசின ஆடியோ தான் நேற்று பேசின ஆடியோ தான் பெரியாருக்கான ஆடியோ. அவ்வளவுதான். வாட்ஸ்அப் ஆடியோ ஒன்று போட்டிருந்தாங்கல்ல அதுதான். அட விடுங்க. வைக்கம் வீரராமா ஏங்க ஏங்க? இவன் எங்கேயோ வேற ப்ரொவோக் பண்றதுக்குனே வந்து பேசிட்டு இருக்க அப்படிங்க இருந்தால. ஏங்க நீங்க கொள்கை ஆனா நல்லா இருக்குல்ல. இவனுங்க ரொம்ப கதறானுங்களே. இப்ப போய் படத்தை ஓட பண்றீங்கன்றானுங்க. பெரியார் வந்து அதுதான் பாருங்க. நடிக்கிறேன்றானுங்க. கங்கோ அந்த அளவுக்கு நம்ம இல்ல அந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல் ஆயிட்டோமா? இவனுக்கு வீக் ஆயிட்டானுங்களா? அதுதான் தெரிய மாட்டேங்குது எனக்கும். ஏங்க ஏன் ஒரு படத்தை இப்படி பண்றீங்க அப்படின்றானுங்க நம்ம கிட்ட வந்து. நம்ம என்ன பண்ணோம்? ஒண்ணுமே பண்ணலையே. இந்த படம் உள்ளாலதான் ஓட போயிருச்சுன்றானுங்க. அந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லாதான் இருக்கோம். அவ்வளவு ஆயிட்டோமா? வெற்றிமாறனே தோல்வி வெற்றிமாறன் அதான் சொல்றேன். வெற்றிமாறனே நீங்க காலி பண்ணிட்டீங்கன்றானுங்க. அதான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டோமா? இல்ல அவனுக்கு வீக்கிட்டானுங்களா? அதான் தெரியலையே. ஆனா சூர்யா காமெடி தான் பெரிய காமெடி. ஏங்க மொத்தமாவே மக்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு மாறிட்டாங்க. அது தெரியாம பேசிட்டு இருப்பானுங்க. ப்ரோ இன்னைக்கெல்லாம் அது தெரியாம இன்னொன்று பெரியாரு திராவிடம் மயிறு இதெல்லாம் பேசிட்டே இவனுக்கு வந்து இதையே ஊற்றிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்படித்தான் போக வேண்டியதான். மக்கள் வந்து வேற மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். சும்மா இன்னும் பழைய அந்த இதே உருட்டு இருந்தா எவன் மதிப்பாங்க இல்ல. ப்ரோ இதெல்லாம் வந்து திமுகங்கிறதே ஒரு கார்ப்பரேட் கட்சி.
அந்த கார்ப்பரேட் யூஸ் பண்ற ஒரு டூல், அவ்வளவுதான். ஒருத்தன் படிச்சா ஏங்க அவங்கள திமுக மேல இருக்க வெறுப்பு தாங்க பாதி பெரியார் மேல திரும்புது. அதுதாங்க உண்மை. அதுவே உங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்க தெரியலங்க. ஏன் பெரியார் தட்டினா இவ்வளவு பேர் ஆதரிக்கிறான் சீமான? என்ன காரணம்? திமுக மேல இருக்க வெறுப்பு. நீ பிடிச்சி நிக்கிற பெரியார உன் தலைவர், நீ பிடிச்சி நிக்கிற. அவர் ஒருத்தர் அடிக்கும் போது அவனுக்கு ஆதரவு வருது அப்படின்னா என்ன காரணம்? உன் மேல இருக்க வெறுப்பு தான் அந்த காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. அதுவே புரிஞ்சுக்க தெரியலையே உங்களுக்கு இன்னும். நீ திரும்ப திரும்ப எடுத்துட்டு வந்து நான் திருவண்ணன் காந்தியை வந்து ஃப்ராடுன்னு முடிவு பண்ணிட்டேன், முத்திரை குத்திட்டேன். திருவண்ணன் காந்தி, பியூஷ் மனுஷ் இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் ஃப்ராடுன்னு மக்கள் முத்துக்கு குத்தி இவங்கெல்லாம் அமிச்சாச்சு. இவனை தூக்கிட்டு வந்து இப்ப பேசிட்டு இருக்கே திருவண்ணன் காந்தி, பியூஷ் மனுஷும் பேசுவான். அப்பயே தெரியாதா அவனுக்கு? ஓகே, ஒரு ஃப்ராடை வந்து சப்போர்ட் பண்றான் அப்படின்னா அது தப்பான விஷயம் தான் அப்படின்னு மக்களுக்கு தெரியாதா? திருவண்ணன் காந்தி வந்து பேசினா மக்கள் ஐயோ திருவண்ணன் காந்தி வந்து பேசுறாரு அப்படின்னு நினைப்பாங்களா? ஓ இவன் வரானா, அப்ப ஃப்ராடு தான் போல இருக்கு. அப்ப சீமான் பக்கம் தான் நேரம் இருக்கும். பிளைண்டான ஒரு நம்பிக்கை வருமா இல்லையா மக்களுக்கு? அமீர்ன்ற ஒரு ஃப்ராடு, போதை பொருள்ல ஒரு பிரச்சனையாகி இதெல்லாம் நடந்துச்சு. அமீர் ஒரு ஃப்ராடு. அந்த ஃப்ராடை வந்து சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா எல்லாருக்கும் என்ன தோணும்? ஓகே, அமீர் வந்து ஒரு பக்கம் நிக்கிறாருன்னா அதுக்கு ஆப்போசிட் பக்கம் தான் அப்படித்தானே வரும். சீமான் பக்கம் எப்படி இந்த அளவுக்கு ஆதரவு வருது? என்ன காரணம்? இதுதான் காரணம். இதானே உண்மை. இந்த யதார்த்தமே புரியாம பேசிட்டு இருக்கானுங்க. யாரை கூட்டுறேன் நான்? கருவு பழனியப்பன்லாம் வந்து முழு நேரம் திமுக சொம்புன்றது உலகத்துக்கே தெரிஞ்சதுதான். அவனை கூட்ட வந்து நீங்க உட்காந்து பெரியார்னு பேசினா எல்லாருக்கும் தெரியும். ஓ திமுக சொம்படிக்கிறாச்சா நீங்க, அப்படித்தானே தோணும். எங்க இருக்கு உங்களுக்கு நடுநிலை? நீங்க தான் வந்து மொத்தத்தையும் அவுத்து நின்றுட்டீங்களே, அப்புறம் என்ன? 2021 இவனுங்களெல்லாம் வச்சு அந்த படத்தை ஓட வைக்க வேண்டியதானே? சும்மா இங்க வந்து கூவிட்டு இருக்கானுங்க. இல்ல அவனுங்களும் ஓட வைக்கிறானுங்க, அவனுங்களும் போய் பேசுறானுங்க, அதெல்லாம் பண்றானுங்க. ஆடியோ லான்ச்ல எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறானுங்க, அதெல்லாம் ஓகே. மக்கள் இவங்களை ஏத்துக்கலன்றதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க. அமீரை ஏத்துக்கல, கருப்பள்ளியை ஏத்துக்கல, பெரியாரை ஏத்துக்கல. பெரியாருக்கு ஆப்போசிட்டா எவ்வளவு பேர் சேர்றானா? எதுக்கு சேர்றான்? எவ்வளவு பேர் ஏன் பேசுறான்? ஏன் இவ்வளவு எதிர்க்கருத்து வருது? திமுக ஐடி விங் ஏன் திணறுது? தாக்கு பிடிக்க முடியல அவங்களால முன்னாடி மாதிரி. அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கணும்ல. சும்மா புரியாம இன்னும் பெரியாருன்னா என்ன? பெரியாரை பத்தி இல்லைங்க, அந்த அந்த ஈவேரா கருத்து வந்துட்டு எத்தனையோ நாள் இருந்தது. அதை வந்து மக்கள் வந்து அதை கண்டுக்காம இருந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து வெளிச்சம் போட்டு இந்த ஆள் இப்படியெல்லாம் பேசியிருக்காரு, இது வந்து நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இவங்களே வந்து மாத்தி விட்டு இருக்காங்க. நான் இது ஒரு ரைட் விங் சைடு இவங்க மாத்தி விட்டு இருக்காங்க. இது வந்து நல்லாவே நல்லாவே தெரியுது. சும்மா இங்க பாருங்க, ஈவேரா லெஃப்ட் விங் கிடையாது. இல்ல லெஃப்ட் விங்ல இல்ல, நீங்க அதாவது அந்த ஆளுக்கு விங்கும் கிடையாது, ஒரு அளவும் கிடையாதுங்க. அந்த ஆளுக்கு ஐடியாலஜியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எவனை பார்த்து திட்டு, அவ்வளவுதான். அவனை திட்டி இவனை திட்டு எவன் பேசினாலும் திட்டுவேன், அப்யூஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான். அவன் அந்த அளவு ஒரு அப்யூசர், அவ்வளவுதான் அவரோட கேரக்டர். அவருக்கு தேவை அப்படின்னா அந்த டைம்ல யார் வேணாலும் திட்டுவாரு. அவருக்கு தேவைன்னா யார் வேணாலும் பாராட்டுவாரு. அவர் நினைக்கிறது மட்டும்தான் சரி. அப்படி ஒரு ஆள் அவரு. அந்த டைம்ல அந்த காலகட்டத்துல ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு அது பிடிச்சிருக்கு. என்னன்னா அவன் வந்து எல்லாத்தையும் திட்டுறான், அப்பயே செருப்புல தாங்க ஒழிச்சு அவருக்கு. நீங்க வேற அப்பயே செருப்புல தாங்க அடிச்சாங்க அவரை. என்ன அப்ப என்ன ஒரு மாலை போட்டா வர இருந்தாங்க? அப்பயே வந்து மக்கள் அவர் செருப்பு அடிச்சு, ஒரு செருப்பு அடிச்சவங்க ஒரு செருப்பு அடிக்கணும், இன்னொரு செருப்பை தூக்கி போடுன்னு வாங்கிட்டு போனாரு. அப்புறம் திமுகல இருந்து வெளில வந்து அண்ணா இவர் கழிவெளி ஊத்துனாரு, கருணாநிதி திரும்ப கழிவெளி ஊத்துனாரு. அப்பயே அவருக்கு மரியாதை கிடையாது. இப்ப என்ன மரியாதை இருக்கு அவருக்கு? அப்பயே அவர் வந்து காரி தான் துப்பிட்டு இருந்தாங்க எல்லாரும். மக்களும் காரி துப்புனாங்க, கூட இருந்தவங்களும் காரி துப்புனாங்க. அப்புறம் என்ன இப்ப தூக்கிட்டு வந்து பெரியாருன்னா? ஒருத்தர் ரோட்ல போகும்போது ஒருத்தன் எப்படிங்க செருப்பு அடிப்பான்? யோசிச்சு பாருங்க. இவங்க சொல்ற கதை என்ன? பெரியார் இப்படிதான் பேசிட்டு போயிட்டு இருந்தாரு, ஒருத்தர் செருப்பு கழட்டி அடிச்சிட்டான், இன்னொரு செருப்பி போடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாரு. ஒரு ரோட்ல ஒருத்தர் பேசினா செருப்பு கழட்டி அடிப்பாங்களா யாரோ ஒருத்தர்? அப்போ அவ்வளவு விருப்பத்துற மாதிரி நீ பேசிட்டு இருந்திருக்க அன்னைக்கு. அதுதானே உண்மை. அவனை செருப்பை கழட்டி ரோட்ல அடிக்கிற அளவுக்கு நீ பேசியிருக்க. அவ்வளவு கெடுப்பேத்திருக்க மக்களை. அதுதானே உண்மை. கூட இருந்தவனே வெளில வந்து உன்னை அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னா அப்ப நீ எந்த அளவுக்கு இருந்திருக்க? இவ்வளவு லோஃபரா இருந்திருக்க, ரொம்ப கீழ்த்தரமா பேசி இருந்திருக்க. அதுதானே உண்மை.
அதை விட்டு இப்ப சும்மா பெரியார் 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 நான் அவர் எழுதி வச்சது எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு அவர் யார் தெரியுமா, அவர் இவரு தெரியுமா, அவர் இவரு தெரியுமான்னு என்ன இவரு தெரியுமா, அவர் தெரியுமா? சரி விடுங்க. டிவிகேவோட நெக்ஸ்ட் அரசியல் நகர்வு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே விடுங்க ப்ரோ, அவங்களுக்கு புரியல, புரியாம பண்ணாங்க. ஓகே, பெரிய விஷயத்துல விடுங்க, அவங்க எல்லாம் சப்ஜெக்ட்லயே பெரியார் இல்ல, தான் விடுங்க. சமூக நீதினு பேசுவாங்க, பெரியார் தான் சமூக நீதிம்பாங்க. கேட்டா அவருக்கு சமூக நீதி சம்பந்தமே கிடையாது. அவர் ஆனா அப்ப வாங்கினது செருப்படி தான், இப்ப வாங்கினது செருப்படி தான், இதுக்கப்புறம் வாங்க போறது செருப்படி தான். ஆமா ப்ரோ, எனக்கு எல்லாம் ஓகே ப்ரோ. லெட்டர் பேட் கட்சி கூட வந்து இந்த சண்டை போடுறான்னு இல்லை. ஆனா இந்த டிவிக்கு எதுவுமே பேச மாட்டானுங்க. கொள்கை தலைவருங்கிறாங்க, ஆனா அதுக்கான ஒரு எதுவுமே இல்லையே. படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது படிச்சுக்கிட்டு யார இருக்காங்க, இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, விடுங்க. தீகாக்காரங்களே வந்து கடந்து கதறானுங்களே தவிர அவங்களே பதில் சொல்ல முடியல. அவங்க என்ன சொல்றாங்க, ஏங்க பெரியார் எப்படி நீ பேசலாம், பெரியார் அப்படியே அதெல்லாம் பேசியாச்சு, திட்டியாச்சு, அசிங்கமா பேசியாச்சு, நீ பதில் சொல்ற அப்படின்னா அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, பெரியாரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்தானுங்களே தவிர அவங்ககிட்ட பதிலே கிடையாது. ஏன்னா பெரியாரே அப்படி தான். அவ்வளவுதான், நீங்க எந்த பாயிண்ட்ல போய் பிடிச்சாலும் பெரியார் ஈஸியா பிடிச்சி அடிச்சிடலாம். அப்புறம் அப்படித்தாங்க இருந்திருக்காரு அப்பயே. கேவலமான ஒரு பேச்செல்லாம் பேசிட்டு தான் இருந்திருக்காரு அவரு. அவர் எப்படி போய் நீங்க அட்டாக் பண்ணாலும் ஈஸியா அடிச்சிடலாம். அவர் வந்து சப்பக்கட்டுக்கெல்லாம் கட்டிட்டு இருக்க முடியாது. அவர் என்ன விவேகானந்தரா, அவர் என்ன காந்தியா, அவர் என்ன அம்பேத்கரா அவரை பத்தி பாசிட்டிவா சொல்றதுக்கு? அவர் எல்லாத்தையும் அசிங்கமா பேசிக்கிட்டு ஒரு 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 சைக்கோ பாத் பிலாசபர் மாதிரி தான் இருந்தாரு அவரு. அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் திட்டு, எல்லாத்தையும் அசிங்கமா பேசு. அது வந்து உண்மையில அறிவாளின்ற மாதிரி, நான் வந்து அறிவாளி, நான் பகுத்தறிவு இருக்கவன், நீங்களாம் முட்டா போயிடுங்க, உங்களுக்கெல்லாம் அறிவும் கிடையாது, ஓரளவும் கிடையாது, உங்களுக்கெல்லாம் 4 அறிவு 5 அறிவு தான் இருக்கு, எனக்கு மட்டும் தான் 7 அறிவு இருக்கு, 8 அறிவு இருக்கு, நான் 7ஆம் அறிவு படிச்சவன், 8ஆம் அறிவு படிச்சவன்ற மாதிரி அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வந்து அது தப்புடா, இது தப்புடா, நீ இதை படிக்காத, அதை படிக்காத, இப்படி பேசிட்டு இருந்தாரு. இப்படி பேசிட்டு இருந்த ஒருத்தரை வந்து ஞானின்ற மாதிரி இவனுக்கு இஷ்டம் கொண்டாட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப அதுவும் இப்பதான், அப்பயே வந்து இவங்களே வந்து வெறுப்பாயி அந்த அளவோட இருக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் வெளில வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சு அவரே காரி துப்பிட்டு இருந்தாங்க அப்ப. ஆனா இப்ப ஒத்துக்கிட்டு வந்து பெரியார் யார் தெரியுமா, பெரியார் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா, அவரை வெளில இருந்து திட்டுமா தெரியாதா? சீமான் பண்ண ஒரு விஷயம் ரொம்ப நல்ல விஷயங்க. அதான் பெரியார்ன்ற ஒரு ஆளை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு இங்க இருக்க என்ஜி ட்ரெஸ்ட், ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் அது ஒரு நல்ல விஷயம். எல்லாத்துக்கும் ஒரு இன்னைக்காச்சும் ஒரு ஆமாங்க, நாங்க சீமானை ஆதரிக்கிறதுக்கு ஒரே காரணம் இதுதாங்க, வேற எதுவும் கிடையாது. இந்த விஷயத்துல மட்டும் தான் சீமானை ஆதரிப்போம். பெரியாருன்ற ஒரு ஒரு கேவலமான ஒரு அபியூஸ் பண்ற ஒரு ஆளை எக்ஸ்பிரஸ் பண்றாரு சீமான், ரொம்ப நல்ல விஷயம். இல்ல, இவனுங்க டிஃபெண்ட் பண்ண முடியாம எங்கெங்கயோ போய் எவனையோ கூட்டிக்கிட்டு எவ்வளவு ஒரு சில்லறத்தனம் கேவலமான வேலையை பாக்குறானுங்க பாருங்க. இவனுக்கு இந்த பாயிண்ட் எதிர்க்க முடியாம கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. தைரியமா வந்து முடியல, இவனுக்கு என்னென்ன பண்றாங்க பாருங்க. சீமானுக்கு பண்றானுங்கன்னா இத வேற ஏதாச்சும் விஷயத்துல பண்ணியிருக்கணும். பெரியாரை எதிர்த்து அதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியாம சில்லறத்தனம் இதுல கோர் கோர். அப்ப அந்த அவர் பெரியாருன்னு சொல்றதே வந்து இந்த கிணத்து மேட்டில் வந்து கவுண்டமணி உட்காந்துருப்பார்ல, அந்த மாதிரி ஐயோ இவனையா கும்பிட்டா கையகிரிக்கின்ற மாதிரி தான் பெரியாருன்னு சொல்றதே அபத்தம் தான். அதுக்கே வாய கழுவணும். சரி ஓகே, இருந்தாலும் சொல்லி பழகியாச்சா, அதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இல்ல, இங்கெல்லாம் ஈர வெங்காயனே சொல்லிடுவான். சரி ஓகே, நம்ம டைம்ஸ் ஸ்பேஸோட இது என்னது ஒரு மனிதமா இது கருதியோ நாங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சொல்லாம இருக்கோம், வேற ஒண்ணும் இல்லை. அவருக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு. சரி ஓகே, நம்மளோட ஒரு டிக்னிட்டி வச்சு நாம அதை சொல்லாம இருக்கோம்.
முன்னாடி சொல்லுவாங்க முன்னாடி சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் அவரே வெங்காயத்தை உரிக்க உரிக்க என்ன இருக்குன்னு ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரிதான் ஈர வெங்காயம். வேற யாருக்கு இன்ஸ்பெக்டர் ப்ரோ ராபின்சன் வந்தாரு, அவர் பேசலையா? பேசுனீங்களா? தெரியலையா? ராபின்சனை கூப்பிடுங்க. இல்ல ராபின்சனை வந்தா கூப்பிடுங்க. அப்படி பெரியாரை பத்தி பேசுவோம். ராபின்சன் இல்ல முன்னாடி இன்னைக்கு பேசிட்டு அடிமையான இருக்கீங்களா, வந்தா அப்படி ஓடிட்டாருட்டு இருக்க. இல்லங்க இந்த கலவரத்தை பார்த்துட்டு அவர் ஓட்டாருங்க. அதான் அதான் முன்னாடி இருந்த அப்படி நானு பேசணும்னு நினைச்சேன் அவரோட. ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஒரு லெஜண்ட். சும்மா உண்மையாலுமே அவர் பெரியார் மேல பக்தியா ப்ரோ, இல்ல சும்மா தூண்டி விட்டு அடி வாங்க விடலான்ட்டு பண்ணுங்கிறாரு? ஏங்க அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே படத்தை வச்சு ட்ரிகர் பண்ணாருங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சும்மா இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இரலவன்ட் ப்ரோ. அந்த காலத்துலயும் இரலவன்ட், இப்போ இரலவன்ட். அவர் சப்போர்ட் பண்ண யாருமே ஜெயிச்சது இல்ல. அப்பயே அவருக்கு உழுந்தது செருப்படிதான். ஆமா, திமுக ஜெயிக்கும் போது நீங்க அப்பா சொன்னீங்களா, அவரு காமராஜருக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு, மக்களாட்ல காமராஜருக்கு. ஆனா தோத்துட்டாங்க. அந்த எலெக்ஷன் தாங்க சொன்னாங்க திமுக காரனுங்க வந்து ஓட்டுக்காக என்ன பண்ணுவாங்க. அது பேசுனது அப்பதான். ஏஜ் 21. ஆமா, சென்னை பெரியார் அவரு எவ்வளவோ ஒரு ஆளுங்க எப்படி வேணும் பேசுவாருங்க. அத்தியாவசியமா பேசுவாருங்க. எல்லாத்தையும் அத்தியாவசியமா பேசுவாரு. ப்ரோ ஏழுமலை ஏழுகடல் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுற மாதிரி தெரியுதா ப்ரோ? அடுத்த மாதம் சொல்லிருக்கேன். பிப்ரவரி இல்லைங்களா? இல்ல மார்ச். மார்ச். ஓகே. அதுக்கு அடுத்த படம் இந்த ராமோட அடுத்த படம் இவரு சிவாவோடன்னு சொல்றாங்க. உண்மையா ப்ரோ அது? ஆமா, அது ஹாட்ஸ்டார் பண்ணிருக்காங்க ஒரு படம், பறந்து போகணும். சிவா ராம் அதுவும் முடிஞ்சு. ராம். ஓகே ஓகே. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்டா இருக்கு. இந்த ரெண்டு பேர்த்தோட பேர் சொல்றப்பவே பார்ப்போம் எப்படி. வேற நியூஸ்பேப்பர்ல ப்ரோ அந்த டீசர் ரிலீஸ் பண்ணதுக்கே விஜய் சேதுபதி மேல ஏன் ப்ரோ இவ்வளோ ஏட் இதாயிட்டு இருக்கு? அவரு எதுவும் டீசர் தானே அதை ரிலீஸ் பண்ணாரு. நீங்க ஹேட்ரன்னு பார்க்காதீங்க. மக்களோட என்னன்னா மொத்தமாவே நினைக்கிறேன். எனக்கு புரியல. எனக்கு நீங்க ஒரு விஷயத்த ஏத்தா அது எதிர்ப்பு. அவங்க பண்ண ஹேட்ரடா இதே மாதிரி இல்லைங்க. இதே மாதிரி இது இல்லைங்க. இதே மாதிரி நீங்க ஒரு படத்தை எதிர்த்தீங்கன்னா அது எதிர்ப்பு. நீங்க ஒரு படத்தை எதிர்ப்பு. இதை வந்து ஹேட்ரடா? எனக்கு புரியல. எனக்கு இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பொண்ணு விஜய் சேதுபதி சார் பொண்ணு போட்டோ போட்டு அதுக்கு பொண்ணு போட்டோ போட்டு பேட் கேர்ள்னு இந்த பொண்ணு வச்சு பொண்ணே கிடையாதுங்க. அது வந்து இந்த மகாராஜா படத்துல நடிச்ச பொண்ணு. இல்ல ப்ரோ, இல்ல விஜய் சேதுபதி இப்ப தோழர் ஆதி கூட கமெண்ட் போட்டுருப்ப, அது விஜய் சேதுபதி பொண்ணு ப்ரோ. அந்த அக்கௌண்ட் போட்டவரை உங்க எம்பி கேண்டிடேட் வினோஜ் பி செல்வம் கூட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. அவர் பொண்ணை போட்டு அப்படி போடுறாங்க ப்ரோ. அது எவ்வளவு பெரிய தப்பு அது. அது எவனோ ஒருத்தர் ரியாக்ட் பண்றதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஓகேவா? இல்ல ப்ரோ, அது தப்பு தான். ரைட்டு ப்ரோ. எவனோ ஒருத்தனா எப்படி ப்ரோ அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்றதுன்னா அது எவனோ ஒருத்தனா இருக்காங்க. புரியல எனக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்?
இல்ல சொல்றேன். அது நான் அது பண்ற இன்னொரு ஃபேமிலியோட பொண்ணை எப்படி அது பொது வழியில பேட் கேர்ள்னு போட்டு அவங்க போஸ்டர் போடலாம். ஏங்க நீங்க பார்த்ததே இல்லையா சோசியல் மீடியால அண்ணாமலையோட ஒய்ஃபை பத்தி போடுறது? இதெல்லாம் பார்த்ததே இல்லையா? எடப்பாடியோட ஃபேமிலி பத்தி போடுறது அதெல்லாம் பார்த்ததே இல்லையா? நீங்க என்னமோ எங்க மோடியை பத்தி அவசியம் போட்டது இல்ல பார்த்தது அது இல்லையா? ஓகே ப்ரோ. என்னமோ சும்மா நீங்க ரொம்ப நாகரிகவாதி மாதிரியும் நீங்க என்னமோ வந்து யாரை பத்தி பேசாத மாதிரி நீங்க வந்து தப்பா இல்லையா ப்ரோ? ரொம்ப தப்பு இல்ல ப்ரோ அப்படின்னு பேசிட்டு உட்காந்துருக்கீங்க நீங்க. விஜய் சேதுபதி ஒரு ட்ரெய்லர் ஏங்க அகிலா புருஷன் அண்ணாமலன் டேக் போட்ட ஆள் நீங்க நீங்க பேசுறீங்களா? நீங்க சும்மா என்னங்க நீங்க வந்து உங்களுக்கு வந்தா வந்து ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்கடை சட்னிய. விஜய் சேதுபதிக்கு அறிவு வேணாமா? விஜய் சேதுபதிக்கு அறிவு வேணாமா? வெற்றிமாறனுக்கு அறிவு. வெற்றிமாறன் வந்து இதுல போய் கலைஞர் டிவில உட்காந்து பேசுறாரு. டைப் காஸ்டிங் பண்ணாதீங்க. ஏன் நீங்க வந்து இங்க இருக்கவனை வந்து வேலையை காட்டுறீங்க, கருப்பா இருக்கவனை ஏன் வில்லனா காட்டுறீங்கன்னு கேக்குறாருல. அந்த அறிவு வேணாமா அவருக்கு? அந்த அறிவு வேணுமா வேணாமா? ப்ரோ கண்டிப்பா விஜய் சேதுபதிக்கு அறிவு வேணும் ப்ரோ. அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவர் பொண்ணை இழுக்க வேண்டாம். அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த படம் ஒரு தப்பான படம் தான் ப்ரோ. நீங்க வந்து நீங்க உள்ள இறங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரியாக்ஷன் இப்படிதாங்க வரும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் சோசியல் மீடியா ஹேஸ் நோ கண்ட்ரோல். அவரே தான் சொல்றாரு. நீங்க நான் என் பொண்ணு கட்டுறல இல்ல ப்ரோ. இப்ப நான் எதேச்சியா தான் இன்னைக்கு அவரோட அந்த இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு விஜய் சேதுபதி சொல்லிட்டு போலாம்ல. சொல்லிட்டு அவரு என்ன போட்டிருக்காங்க எனக்கு புரியல. நான் பார்க்கல. என்ன போட்டிருக்காங்க? இல்ல நானும் பார்க்கல. விஜய் சேதுபதியா ஒரு பொண்ணு பக்கத்துல நிக்கிற மாதிரி பேட் கேர்ள்னு போட்டு. ஓகே, அந்த படத்தோட ப்ரொமோஷன் தானே. நீங்க எல்லாரும் பேட் கேர்ளா இருக்கிறது தானே ஆசைப்படுறீங்க. அந்த ட்ரெய்லர் தானே சொல்லுது பெண்களை புனிதமா காட்டாதீங்க. புனிதமானலாம் கிடையாது. பெண்கள் வந்து சுதந்திரமா இருக்கணும், இப்படி இருக்கணும். அதான் சொல்றீங்க. ஏன் விஜய் சேதுபதியோட பொண்ணு வந்து ஒரு பேட் கேர்ளா இருந்தா என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு அவங்க கேட்கும் போது உங்களுக்கு வலிக்குது இல்ல? அப்ப உனக்கு வலிக்குது அப்படின்னா அந்த படமே தப்புன்றது உனக்கு தோணுது இல்ல? உனக்கு தோணுது இல்ல? அப்ப நீ அதையே பண்ற. அப்பயே அதையே அதுதான் கேக்குறேன். உனக்கு வலிக்குன்றதுக்காக அதை பண்றாங்க அவங்க. படம் கண்டிப்பா தப்பான படம் தான் ப்ரோ. அது எவ்வளவு மோசமா எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு இது போட வேணாம்னு தான் நம்ம சொல்றோம். வேற ஒன்றும் இல்லை. அது கேவலமான படம் தான். அது டீசர் பார்த்தேன் நான். கரெக்ட். அது விஜய் சேதுபதி ஒண்ணும் இல்ல. என்ன பண்றது? அறிவு வேணுமா? அவரு ப்ரமோட் பண்றாரு இல்லைங்க. அவரோட ஃபேம் வச்சு ப்ரமோட் பண்றாருல்ல. அப்ப அவருக்கு தெரிய வேண்டாமா நாம இனத்தை ப்ரமோட் பண்றோம் என்ன பண்றோன்னு? என்னங்க பேசுறீங்க சும்மா? அவர் ப்ரமோட் பண்றப்ப எல்லாத்தையும் அதுக்கான ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவர் வந்து மீடியால உட்காந்து பேசுறாருல்ல. நான் என் ஃபேமிலியோட இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றேன். என் ஃபேமிலிக்கு வந்துட்டு அவங்க அண்டர் ஏஜா இருக்கப்ப நான் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து சொல்றேன் அப்படின்னு. இன்னைக்கு அதையே வந்துட்டு அடுத்தவங்களுக்கு வந்து ப்ரமோட் பண்றப்ப தப்பான விஷயத்த ப்ரமோட் பண்றப்ப ஆப்வியஸா கேட்கத்தானே செய்வாங்க. போயிட்டு கோபிநாத்தோட உட்காந்து பேசின அந்த இன்டர்வியூ பாருங்க. மகாராஜா படத்துக்கு அப்புறம் வந்த இன்டர்வியூவை அவர் என்ன வந்து அவங்க ஃபேமிலியை பத்தி பேசியிருக்காருன்னு. அதுக்கு யாராச்சும் இது பண்ணாங்களா? இன்னைக்கு நீ ஒரு தப்பான விஷயத்த ப்ரமோட் பண்ற, அஃப்கோர்ஸ் அதுக்கான ரியாக்ஷன் வந்துட்டு உனக்கு வருது. இதுக்கு யாரு என்ன பண்ண முடியுங்க? நீ உன்னோட ஃபேமிலி நீ நல்லா செக்யூரா சேஃபா வச்சுக்கணும். ஆனா வந்துட்டு அடுத்தவங்களுக்கு வந்து தப்பான கண்டென்ட்டை ப்ரமோட் பண்ணுவ. ஸோ அதை திருப்பி யாரும் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி தான் நீங்க சொல்றது இருக்கு. அப்புறம் பெரியார் அடிக்கிற மாதிரி சில பேர் அடிக்கணும். நம்புறது. இந்த மக்கள் வந்து ரொம்ப சாதுவா எதுக்குமே பெருசா ரியாக்ட் பண்ணாம அப்படிதாங்க இருந்தாங்க. நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல டீசிங்க வந்து ரொம்ப ஓவருங்க. அவனை டீஸ் பண்ணி அவனை கிண்டல் பண்ணி நோங்கடிச்சு அவனை ஒரு மாதிரி வயலண்டா மாத்தி விட்டீங்க. அதான் உண்மை. அவன் அந்த அளவுக்குலாம் ரியாக்ட் பண்ண ஆளே கிடையாது. அவனை சும்மா நோண்டி எப்ப பார்த்தாலும் வெறுப்பேத்தி அவனை
பெரியார் மேட்டரில் ஆகட்டும், இந்த மேட்டரில் ஆகட்டும், நீங்கள் சொல்கிறீங்களே இந்த படங்கள்லாம் வந்து நீங்கள் ஏன் அடிக்கிறீங்க? நீ எடுத்தது எல்லாமே அவளை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு படம், ஜாதி வச்சு ஒரு படம். இது இப்படியே பண்ணி 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 வெறுப்பேற்றி இவங்க எல்லாத்தையுமே நீ வெலண்ட் ஆகிடும். ஓகே ரைட், நான் ரியாக்ட் பண்ணாதான் இப்போ சரியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அது உங்களுக்கு திடீர்னு திட்டுறீங்க அப்படின்னு. ஆமாட்டா, ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் திட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எடுத்து ரிலீஸ் பண்ண ராஜா, எடுத்து ரிலீஸ் பண்ணி ஒரு ஷோ ஃபுல் பண்ணி கட்ட பார்ப்போம். இந்த படத்துக்கான ரிசல்ட் வந்துட்டு விஜய் சேதுபதி அடுத்த படத்துல வந்தாலும் யோசிக்கிறேங்க. சூர்யான்ற ஒருத்தர் வந்து எங்க மாட்டி எங்க எத்தனை வருஷமா உட்கார்ந்து இருக்காருன்றது அவங்களுக்கு இன்னும் தெரியல. எத்தனை வருஷமா அவர் ரியாக்ட் வந்துட்டு இருக்குன்னு தெரியல அவங்களுக்கு. வெற்றிமாறன் என்ன பண்ணிடுவாரு அவரு? அடுத்து அவர் விடுதலை 3, 4 எது எடுத்தாலுமே இந்த ரியாக்ஷன்லாம் இருக்கதான் செய்யும். சும்மா என்னமோ அவர் வந்து திராவிடன் அவர் காப்பாத்திருமா, திமுக காப்பாத்திருமா, ரெஜெண்ட் காப்பாத்திருமா? அவரு இருக்குங்க. இவங்க பண்றதுக்கெல்லாம் இப்படியே விட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? வேட்டைன்னு வரும்போது ரியாக்ட் பண்ணலையா? ஜெய்பீமுக்கு சூர்யா படங்கள் இவ்வளவு படங்கள் ரியாக்ட் பண்ணலையா? அப்பெல்லாம் மறந்துட்டு போயிடுவாங்களா என்ன? நீங்க வருவீங்க பேசுவீங்க அப்படின்னு மறந்துட்டு போயிடுவாங்களா என்ன? இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதிக்கு இந்த படத்துல இல்ல, அடுத்த படத்துல வரும், அதுக்கு அடுத்த படத்துல வரும், வெற்றிமாறனுக்கு அடுத்த படத்துல வரும். சும்மா எல்லாரையும் நீங்க வந்து டீஸ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் கிண்டல் அடிச்சுக்கிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு வெறுப்பேத்திட்டு இருந்தா அவனுடைய வெறுப்பை கட்டத்தான் செய்வான். அந்த காலத்து ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே வந்துட்டு காலா கபாலின்னு அடி விழுந்தது. சும்மா இன்னைக்கெல்லாம் வந்து இங்க பேசிட்டு இருக்க முடியாது. இல்ல ப்ரோ, ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாதிரி வயலண்டா இதெல்லாம் பண்ணும்போது தாங்க கரெக்டா வரும். அவ்வளவுதான். அடுத்த படத்துல 2 படத்துல இதை பண்ணாதான் ரியாக்ட் பண்ணாதான் இவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வாயே திறக்கூடாதுன்னு சொல்லி அந்த பயம் வரும். என்ன பண்றது இப்போ? சூர்யா எப்படி மிச்சர் மூடுவே போயிட்டாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 படத்துல ரியாக்ட் பண்ணீங்கன்னா தான் சரியா வரும். இதுதான் ப்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு செம்மையா இருந்துச்சு. நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்க நல்லா தான் போடுறது. இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக இது இன்டர்வியூவாக சீன்ஸ் தான் பார்க்கும்போது ட்ரெய்லர் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நம்ம வந்து நெட்லைட்ஸ் அதிகமாக பார்ப்போம். ஸோ அதனால பிடிச்சிருந்தனால போனோம். பட் ஃபேமிலியோட தான் போனோம். 5 பேரோட செம்ம சூப்பர். ஆக்சுவலாக தேட்டரே பிளாஸ்ட். லாஸ்ட் 20 மினிட்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்தது. பட் பிடிச்சிட்டாங்க, சூப்பராக முடிச்சாங்க. எனக்கு தெரிஞ்ச முகம் சுழிக்காம பார்த்த ரீசெண்ட் படத்துல அது ஒன்று. இந்த மாதிரி படம்லாம் எடுத்தா பார்க்க போறீங்க எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண போறீங்க. இந்த மாதிரி படங்கள் தாங்க ஓடுது. மதகராஜா வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு படம் தான். அது என்னங்க ஒரு கிரிஞ்சு காமெடி தான், கிரிஞ்சு கதை தான். அதை உட்காந்து ரசிக்கிறான். அதுவே உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? ஃபர்ஸ்ட் வச்சு பாருங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கமர்ஷியல் படத்தை, ஒரு மொக்க காமெடி படத்தையே ரசிக்கிறேன் அப்படின்னா உன்னைய வந்து மனுஷனா மதிக்கல அப்படின்றது தான். இதுல நாட்டாமல சொல்லுவாங்கல்ல, அப்படி வந்து நிக்கிறிய என்ன காரணம்? அப்போ உன்னை மனுஷனாவே மதிக்கல அப்படின்ற மாதிரிதான். நீங்க எடுக்கிற காதலுக்கு நேரம் இல்லையோ, நீங்க எடுக்கிற நீங்க வந்து முற்போக்கு படத்தையே அவனை மதிக்கல, ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிதான் அவன் போய் பழைய படத்தை பார்க்குற அளவுக்கு போய் இறங்கிட்டான். அதுதான் இவங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க மாட்டாங்க, கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சுக்கணும். நல்லா இருந்தது கார்த்திகன். இன்னொன்னு கேட்கணும் வந்தேன். பட் ஆனால் லாஸ்ட் ஒரு 2 வாரமும் நான் வரல. இப்போ அந்த ஸ்ரீமான் இதெல்லாம் நீங்க பேசிட்டு இருந்தது கேட்டுட்டு இருந்தேன். இப்போ அங்கேருந்து பிரிஞ்சுட்டுலாம் வந்து பாத்தீங்களா, ஐ திங்க் காந்தின்னு நினைக்கிறேன் பேரு, கரெக்டுங்களா? அவர் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு அவரை தூக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. லைக் இது கண்டிப்பா வாண்டடா இவங்க பண்ணியிருக்காங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா திமுக பணம் தான்.
ஏன் இவங்க தாங்க 2021 முன்னாடி வந்து திடீர்னு வந்து போராளிய மாறி அங்க வந்து விவசாய நிலத்தை இது பண்றாங்க அது பண்றாங்க அப்படின்னு ஒரு ஊரா போய் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இவங்களாம் திமுகவுடைய அல்லக்கைங்க. திருமண் காந்தி கோவலன் அந்த பாட்டு போடுவாரு அவரு டாஸ்மாக் மூடு. இதுக்கப்புறம் டாஸ்மாகே இல்லாத மாதிரியும் தமிழ்நாட்டுக்குள்ள அதை இல்ல வந்து நான் பேசுற சொல்றது அப்படின்னா அதை இவர் பேச மாட்டாங்க. சீமானோட காந்தி இருந்தார் பாத்தீங்களா, நான் அவரை சொல்றேன். இந்த இப்போ பிரிஞ்சுட்டு வந்தார் பாத்தீங்களா, அந்த யாரு இவரோட சீமானோட யாரு காந்தி? இப்போ பிரிஞ்சுட்டு கூட்டிட்டு இருந்தாங்க 2000 பேர் 3000 பேர் கூட்டிட்டு வந்துட்டு வந்தாருன்னு சொல்லி சொன்னாரு. சொல்லுங்க. அதுல போட்டிருந்தாரு இது மாதிரி வந்து இவ்வளவு நாள் வந்து பொறுத்துட்டு இருந்தோம், திடீர்னு பெரியார் பத்தி பேசும்போது இது பொது உடைமை திடீர்னு ஏங்க அவரு பெரியார பத்தி பல வருஷமா பேசிட்டு இருக்காருங்க. பல வருஷமா அதுதான் பேசிட்டு இருக்காரு பெரியார. எனக்கு அதுதான் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் பேசலங்க. அவர் பல வருஷமா பெரியாரு கிண்டல் அடிச்சு தான் பேசியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அவ்வளவுதான். அந்த கிண்டல் ரொம்ப டைரக்டா அட்டாக் இருக்காது. ஆனா கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருப்பாரு. பெரியாருன்னு இப்படி சொன்னாரு, ஆனா அந்த பாரதியார் எப்படி சொன்னாரு, பெரியார் உனக்கு தந்தைன்னா எனக்கு பாரதியார் பாட்டம் தான், இப்படி பேசிட்டு இருப்பாரு. டைரக்டா அட்டாக் இருக்காது. பட் ஆனா பெரியார் அவர் ஏத்துக்கல. ரொம்ப வருஷமா 2-3 வருஷமா இதுதான் இருக்கு. அந்த ஸ்டாண்ட் தான் அவருக்கு. புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி இவனுக்கு பெரியார் திட்டாரு டென்மார்க்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆள் பிடிச்சது வந்து மீன்ஸ் பிடிச்சிட்டாங்களோ உண்மையை சொல்றாங்களோ இது எல்லாமே fake. இப்போ யார் வீடியோ எடுத்தா, யார் எடிட் பண்ணா, எந்த வருஷத்துல பண்ணாங்க, எந்த டேட்ல பண்ணாங்க, அதான் சொன்னாங்க. இது எப்படின்னா ஏதோ வந்தாங்க ஜென்ரலா சொல்றேன், இந்த டேட்ல வர எல்லாம் பிளான் பண்ணி இவ்வளவு அகேன்ஸ்டா வரியா உனக்கு வச்சு செய்யறோம்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு சி ஒரு காமன் இஷ்யூ அம்பேத்கரா இதெல்லாம் பண்ணியிருக்காருங்கிற. பட் பெரியாருன்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 5 இது வந்து நான் யூத் சப்போர்ட் இல்லாமல் நான் ஒரு காமன் மேனா பேசும்போது பாத்தீங்கன்னா பெரியாரை பத்தி ஒரு 5லேருந்து 10 பாயிண்ட் சொல்லுங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் மேல தாண்ட மாட்டாங்க. பீட்டரும் அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது பண்ணாங்க அவர் நல்லா 5 முடியாதுங்க. 5 முடியாது. அந்த 5 வந்து யாரோ பண்ணது. இவனுக்கு வந்து இடஒதுக்கீடு அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அவர் வந்து பெண் உரிமைக்கு பேசினாரு. பெண் உரிமைக்கு என்ன பேசினாங்க? இல்லைங்க, பெண் உரிமைக்கு அவர் தாங்க பேசினாரு அப்படிம்பாருங்க. இப்படி ஒரு 2-3 பாயிண்ட் சமூக நீதிக்கு அவர் தாங்க பேசிட்டாரு. ஒரு 4 பாயிண்ட் எழுதி வச்சுக்கிட்டு அதையே பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு எதுக்காக பண்றாரு அப்படின்னா அவர் தான் வந்து வைக்கம் வீரர்னு பேசுவானுங்க. அந்த காலத்திலே ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு புக்ல எழுதி வச்சிருக்கான். இந்த 4 பாயிண்ட் தாண்டி அவனுங்களால தாண்டவே முடியாது. இப்போ நீங்க ரொம்ப உள்ள இருக்கிறவங்க பாக்குறவங்களுக்கு தெரியும். இப்போ காமனா இருக்கவங்க பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வைஸ் கேட்டதே தான் கேட்டுட்டு இருக்குமே தவிர புதுசா ஒரு 5-4 பாயிண்ட் தவிர எதுவுமே தெரியும். பெண்ணுரிமை, சம உரிமை, இது அந்த ஒரு 4-5 பாயிண்ட் அதை தவிர்த்து இவ்வளவு 20 வருஷத்துக்கு நானுமே ஜென்ரசி படிக்கணும்னு ஆசை இருக்குல்ல. என்னன்னா யாருமே ஒரு கிளாரிட்டியான ஸ்பீச் கொடுக்கல. பெரியாரை பத்தி இது செஞ்ச, ஆனா இது வரைக்கும் யாரும் அப்போஸ் பண்ணி பேசலாதனால நல்லா பேசினாங்க. இப்போ ஆப்போசிட்டா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ரிப்ளை ஆன்சர் கொடுக்கறதுக்கு கம்மி பதில் ஆயிடுச்சுன்னா, ஓ நீ இப்படி வரியா உணவா வந்து ரிவர்ஸ்ல வர. எனக்கு அதுதான் இப்போ திடீர்னு என்னடா இது ஆக்வர்டா பண்றாங்க. அவரை தான் இன்னும் கேவலப்படுத்துறாங்க. ஏன் அவர் கேவலம் பண்ணவர் தான். அவர் என்ன கேவலப்படுத்துறது? கேவலம்லாம் படுத்த முடியாதுங்க. அவர் கேவலம் பண்ணாலும் தான். டீட்டெயிலா பார்க்கும்போது தெரியுது. உங்க ஆளே தான் எதிர்த்தாரு 1967 வந்து நல்ல ஆளா அப்படின்னு சொல்லி பெரியாருக்கு சுதந்திரம் வாங்கும்போது என்னங்க வயசு? பெரியாருக்கு சுதந்திரம் வாங்கும்போது, இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது என்ன வயசு? 65 இருக்குமா? 65 இருக்கும். கிட்டத்தட்ட 70 வயசு இருக்கும். 1979 பிறந்தவருச்சு. 79 நினைக்கிறேன். அதான் 65-70 வயசு இருக்கும். 70 வயசு இருக்கும். நீ அது வரைக்கும் அதாங்க, அது வரைக்கும் நீயா பண்ண 66 வயசு வரைக்கும் என்னையா பண்ண அப்படின்னா ஒண்ணுமே இருக்காதுங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஒரு காங்கிரஸ் சேர்ந்துட்டு காங்கிரஸ் பண்ண ஏதோ ஒரு 2-3 போராட்டத்துல ஒரு போய் நின்றுட்டு நான் தான் வந்து சமூக நீதிக்கு போராடினேன், நான் தான் வந்து இடஒதுக்கீடு போராடினேன், நான் தான் வைக்கத்துல போய் வந்து கோவில் நல்லதுக்கு போராடினேன்னு அந்த பேருக்குள்ளே இவர் போய் நின்று எழுதி வச்சுக்குவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூட அந்த ஸ்டாண்ட்லயுமே சரியா இருக்க மாட்டாரு. இவனை திட்டுறது, அவனை திட்டுறது. ஒரு கட்சியும் மாத்தி மாத்தி திட்டுவாரு. காங்கிரஸ் ஒரு டைம் திட்டுவாரு, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் திட்டுவாரு, அதுக்கப்புறம் திமுக திட்டுவாரு, அதுக்கப்புறம் திமுக சேர்ந்துக்குவாரு. இவரு பண்ண ஒரே விஷயம் என்னன்னா கன்சிஸ்டன்டா கடவுள் அவ்வளவுதான். அசிங்கமா இந்து கடவுள் எல்லாத்தையும் திட்டு இருந்தாரு. அதை ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு இவனுங்க கடவுள் ஒரு பண்ற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து தலைவர்னு பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க.
இங்க பிஜேபி ஆட்சி இருக்கு, அதனால பிஜேபி ஆட்சி இருக்குன்னா பிஜேபி காரனை வெறுப்பேற்றணும், அவன் கடவுள் பேசிட்டு இருக்கான், அவனும் வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக இந்த பெரியார் பிடிச்சிட்டு ஒன்று தொங்கிட்டு உட்காந்துருக்காங்க. பிஜேபி ஆட்சி இல்லாமல் காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சுன்னா அதுவும் அதுக்கும் மரியாதை கிடையாது பெரியாருக்கும். பெரியாரும் ஒன்று கண்டுக்க மாட்டாங்க. ஆனா சீமானு வந்து இப்போ எக்ஸ்போஸ் பண்றாருல, எக்ஸ்போஸ் பண்ணது அவன்கிட்ட பாயிண்டே கிடையாது. அவர் இதெல்லாம் பேசாதே கிடையாது. இதோட கேவலமா பேசினாலும் தாங்க அவரு. இன்னும் பெரியார் அப்படி பேசிட்டாரு அப்படி. அவர் பெரியார்னு சொல்றதே அசிங்கம் தான் முதல்ல. ஈவேராவை பத்தி நேரு என்ன பேசியிருக்காருன்னு போய் படிக்க சொல்லுங்க ப்ரோ அவங்கள. அவர் ஒரு சைக்கோ பார்த்து அவரை வந்து அவர் அவரை வந்து அரசு பண்ணுங்க. ஏங்க அவரு கருணாநிதி வந்து இவர் வந்து ஏன் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் என்ன அரசு பண்ணணும்னு கேட்கிறாரு. ஏங்க அவர் அப்பயே செருப்படி வாங்கினவரு, இந்த எல்லார்ட்டையும் திட்டம் வாங்கினவர் தாங்க. இன்னமும் புதுசாக கண்ணை திட்டுற மாதிரி சீமான் திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவர் அப்பயே அவர் ரொம்ப எல்லாருமே அசிங்கமா திட்டு தான் உட்காந்துருந்தாங்க. நீங்க நியாயமா பெரியார் திட்டுறவங்க மேல நடவடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்த மாதிரி தெரியலையே கார்த்தி. சொல்லியிருக்காரு, தப்பு இல்லையே, தப்பே இல்லையே. ஏங்க விஜய் மாதிரி இப்போ இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ இருக்க ஒருத்தர் வந்து தப்பான ஒருத்தரை தூக்கிட்டு வந்து ஐடியாலஜிக்கல் லீடரா எடுத்து வந்து காட்டும் போது இன்னொரு 20 வருஷத்துக்கு இது போய் சேரும். அப்போ அது ஓகே ரைட். அப்போ ரொம்ப தப்பா போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் வச்சுதான் ஆகணும். அந்த இடத்துல ஒரு மாம் போட்டு தான் ஆகணும். அதுதான் சீமான் பண்றாரு, நல்ல விஷயம் தான். ஆமா கார்த்திக், இப்போ புரியல. ஏடிஎம்கே, டிஎம்கே, அப்புறம் டிவிகே ஆப்போசிட்ல பேசிட்டு தான் அவங்க ஏன்னா இருக்கிற ஒரு 4-6% வந்து போகக்கூடாதுன்னு பாக்குறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிஎம்கே அந்த 4-5 தானே நீங்க போராடுற இது மாவட்ட தலைவர்களுக்கு மேல இருக்கவங்களுக்கு என்ன விஜய் மேல கோவம் வந்த காரணமே பெரியார் தாங்க. உண்மையில ஆமா, விஜய் மேல நமக்கு கோவம் வந்த காரணமே பெரியார் தான். என்ன அடிப்படையில் பெரியார் தூக்கிட்டதுங்க? நான் பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு ஏத்துக்கல, அது தவிர எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். என்ன ஏத்துக்கிறீங்க? அதை தவிர எதை ஏத்துக்கிறீங்க? அவர் பேசுறது நாங்க பெரியாரே மனுஷன் பேசிட்டு இருக்கோம். அப்புறம் அவர் தூக்கிட்டு வந்து நான் பெரியாரோட கொள்கை தேர்வுன்னு வச்சுக்கிட்டு அவர் கடவுள் மறுப்பு ஏத்துக்கல அப்படின்னு. கடவுள் மறுப்பு மட்டும்தான் அவருடைய கொள்கையில ஒரே ஒரு கல்வின்னு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு திமுக. அதை அப்புறம் வேற என்னத்தை ஏத்துக்கிட்டீங்க? நீங்க எதுக்கு பெரியார் தூக்கிட்டு வந்தீங்க? நீங்க பெரியாருக்கு செலவார வைக்க போறாரு, செலவார வைக்க போறாரு. அவர் 5 கொள்கை தலைவர் இருக்காங்கல்ல, அந்த 5 கொள்கை தலைவருக்கும் இந்த 1 year ஆஃப் டிவிக்கே வரும்போது அவர் கட்சி அவசியம் செலவு வைக்க போறாரு. அவர் ஒரு இது வச்சாருல்ல கார்த்திக், 5 பேர் கடைசியில ஒருத்தங்க வேலுநாச்சியாரா, எனக்கு யாருன்னு தெரியல, நான் மறந்துட்டேன். அது யாரு? இந்த அஞ்சலை அம்மான்னு சொல்லுங்க, இந்த கடலூர். அதுக்கு சீமான் கரெக்டா சொன்னாரு, இவ்வளவு நாள் இருந்த வேலுநாச்சி அவரெல்லாம் விட்டு நீங்க அதுக்கு போயிடுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவனுங்களையும் சும்மா இருக்காங்க. டிஎம்கே வந்து முதல்ல உனக்கு வந்து ஹிஸ்டரி தெரியுமான்றாங்க. என்னடா பேசுறீங்க? ஆனா நிஜமா சொல்றேன், லாஸ்ட் ஒரு 1 வீக் வந்து அல்டிமேட்டா இருக்கு. எப்படின்னா, நீ அந்த சுதந்திரியா இப்ப அவங்க கிட்ட இருந்து வாய்ப்புடுங்க பாக்குறானுங்க, அங்கேயும் ஆளை காலி பண்றானுங்க, எங்கேயாவது கேஸை போட்டு கரெக்டா இன்னொரு 4-5 மாசம் உள்ள போறதுக்கு பிளான் பண்றாங்க. அது மட்டும் தான் தெரியுது. எங்கேயாவது ஏதாவது பாத்தீங்களா, புதிய தலைமுறை கிட்ட அந்த லேடி கிட்ட அசிங்கமா பேசிட்டாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவங்க கேட்ட கேள்விக்கு அவங்க யாரை கேட்டாங்க அவங்கள பத்தி ஒரு ஜென்ரிக்கா சொல்லிட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்து அதை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா அப்புறம் தான் உள்ள போய் பார்த்தா எப்படி தெரியுது. ஸோ இப்போ வந்து அவர் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல திட்டுறாங்க, ஏன்டா இப்போ பார்த்தாலும் இந்த பெரியாரை பத்தி பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு. விட்டுரும் பாருங்க, மக்களுக்கே கடுப்பாகுது பெரியாரை பத்தி பேசினா. இல்ல அவனுங்களே கடுப்பாகுது, விட்டுருங்க. அந்த ஆள்லாம் விட்டு தொலைங்க. அந்த ஆளு நாட்டுக்கே தேவையில்லாத ஒரு ஆளுங்க. இதுவும் பார்த்தேன் கார்த்திக், நேற்று நேசிப்பாயை பார்த்தேன். இன்னைக்கு இது நேற்று நேசிப்பாயை பார்த்தோம். அது அவ்வளவுதான், இந்த மாதிரிதான் இருந்தது. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து விஷ்ணுவர்தன் ஏகேன்னு போட்டிருக்காங்க. பார்ப்போம், சிவான்றாங்க, அங்கேயும் தூக்கிட்டு விஷ்ணுவர்தன்றாங்க. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். தேங்க்ஸ் கார்த்திக். ஓகே ப்ரோ. சாரி கார்த்திக், இன்னும் சொல்ல முடியல. முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம
அரசியல கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன்னா காதல்லாம் அப்படி சொல்லுவாங்க, ரெண்டு காதுலயும் ரத்தம் வருதுன்ற மாதிரிதான் நம்மளும் முட்டு எனக்கே கொடுத்து அப்படிதாங்க பேசணும். சரி இருக்கும். ஊர்ல பாருங்க, வந்தோடனே சும்மா இந்த பெரியார் எதுனா ஆரம்பிக்கும் போது நமக்கு தேவையில்லாம அது நம்மளுமே அவாய்ட் பண்ண தான் நினைக்கிறோம். வேண்டாம். இல்ல கடைசி ஒரு எதுக்கு? 2 வாரம் ரெக்கார்டிங் வந்து ஒரு 2-3 நாள்ல கேட்டேன். காதல்லாம் எனக்கு கண்ண ஆமாமா. மூடினா சொல்லுவாங்க அந்த இங்க மாதிரி பெரியார வந்து யாருமே மனுஷனா மதிக்காதீங்க. அதை மட்டும்தான் சொல்லுவேன். அதுக்கு மேல உங்க விருப்பம். அது அவர் ஏத்துக்கிறது ஏத்துக்காம உங்க விருப்பம். அவர் ஒரு மனுஷனே கிடையாது. அதுதான் உண்மை. அவர் ஒரு வினோத பிறவி. அதனால அவர் கருத்தெல்லாம் யாரும் ஏத்துக்காதீங்க. அது தேவையில்லாது. தேங்க்ஸ். வேற யாருக்கு மிஸ்டேக் இல்லை. விடாமரிச்சு வரும்போது அஜித் ஃபேன்ட்ட கொடு. ஒரு 9 நாள் 8 நாள் தானே இருக்கு. ஒரு அஜித் ஃபயர் ஃபேன் இல்லாம ஒருத்தர் இருக்காங்களே. விடாமுயற்சி ஏகே படத்துக்கு ஏகே ஸ்பான்சர் கேங்கிட்ட ஒருத்தர் ஒரு கிடைச்சிக்கிறாரு ப்ரோ. இல்லைங்க, ஏகே ஃபேன்ஸ்ட ஒரு ஃபயர் இல்லையே. 8 நாள் தான் இருக்கு. ஒன்றும் ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு ஏகே ஆர்மி. அவார்டு இல்ல இல்ல ப்ரோ, பத்மபூஷன் அதனாலதான் வந்து கிடைச்சதுக்குமே ஃபர்ஸ்ட் டே ஒன்றும் ஃபர்ஸ்ட் ஷோ பெருசா வந்து ஃபயரே பெங்களூர்ல தரல எப்போ அவங்ககிட்ட. டிக்கெட் கிடைக்கும் முன்னாடி அப்படின்னு கேட்டேன் ப்ரோ. ஏன் ப்ரோ பத்மபூஷன் கிடைச்சதுக்கே அவங்ககிட்ட ஒன்றும் பெருசா ரியாக்ஷன் இல்லை, ஒரே நாள்ல மறந்துட்டாங்க. இல்ல இல்ல, அந்த அவார்டு வாங்குறதுக்கு அவர் போறாருங்க, நேர்ல போறாருங்க, அஜித் போறாரு. அது வாங்கும்போது இல்ல போறாரு அடுத்த ஏப்ரல்ல வருஷம் தானே வரும். அவர் வாங்குறாரு. இல்ல இப்போ இந்த வருஷம் ஏப்ரல்ல வருமே. அப்படி அது எப்பவுமே அனௌன்ஸ் பண்ணி 7-8 மாதம் கழிச்சு தானே ப்ரோ வரும். ஏப்ரல்ல கொடுத்துருவோம். ஏப்ரல்ல மேல ஓகே, வந்துடும். போன வருஷம் எலெக்ஷன் ஜனவரில வந்ததுனால கொடுக்கல. ஓகே. ஆமா, ஏப்ரல் மேல கொடுத்துருவாங்க. இங்க மோடிஜி வந்து கீழே உட்காந்துருப்பாரு, பிரசிடண்ட் கையில ஏகே வாங்குவாரு, மோடி வாழ்த்துவாரு, அதுக்கப்புறம் டீ பார்ட்டி கொடுப்பாரு. ஒரே குதூகலமா இருக்கும். நாங்க ஒரு ஃபயரை விட்டு தெரிப்போம். என்ன ஆமா இல்ல, பெரிய விஷயம் இல்ல. பிரசிடண்ட் கையில வாங்குறதுக்கு முன்னாடி வந்து அமித்ஷா மோடி உட்காந்து கை தட்டுறது, அந்த ஈக்கேவை பார்க்கணும் இல்லையா? ஈகே அங்க போய் கோட் ஷூட்ல போறாரா வெடி செட்ல போறாருன்றத மட்டும் தான் இப்ப இன்னும் முடிவு பண்ணாம இருக்காரு. பார்ப்போம். ஆனா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்களே, எந்த கேட்டகரி வைஸ்ல வந்து அஜித்துக்கு இதை செலக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஆர்ட் தாங்க, சினிமா நடிக்கிறார் இல்லையா? சினிமா நடிகரா ஒரு இல்ல, அவரை விட விக்ரம்லாம் நல்லா எஃபோர்ட் போட்டு நடிக்கிறாரு, அவருக்கு இல்லாத அஜித் என்ன அப்படி நடிச்சிட்டாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொடுமையா? அதோட தனுஷ் சூப்பரா நடிக்கிறார், தனுஷ் வந்து சொல்லுவான். அதோட சிம்பு தான் சூப்பரா அதான் நடிக்கிறார், இவ்வளவு சிம்பு தான் ஆக்டர்ஸ் ஏங்க சொல்லுவான். இருக்கும்போது நம்ம அஜித்துக்கு அதுக்குன்னு மட்டும் எப்படி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்க கொடுக்குறாங்க? முடியுமா? அதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? பத்மபூஷன் இதுதான் பேச்சா? அப்படிதான் ப்ரோ அவங்க கேக்குறாங்க. இவ்வளவு நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க, அதை விட்டு அஜித்துக்கு தரதுக்கு என்ன ரீசன் அப்படி? ப்ரோ அப்ப கூட அவங்க விஜய் பேரை சொல்ல முடியலல்ல. அதுதான் அவங்க சுத்தி அப்படி வளைச்சு கேக்குறாங்க. விக்ரம், தனுஷ் நியாயமே எல்லாம் இருக்காங்க, கேட்டிருக்கணும். அவங்களோட அஜித்தோட இவர் விஜய் நடிச்சிட்டாரா அப்படின்ட்டு. அதுதாங்க சொல்றேன். விஜய் நல்லா நடிக்கிறார், விஜய் கொடுக்காம ஏன் அஜித் கொடுத்தீங்க கேட்டா ஓகே. ஏன் விக்ரம் கொடுக்கல, ஏன் தனுஷ் கொடுக்கல, ஏன் அஜித் கொடுத்தீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெக்கமெண்டேஷன் இன்னைக்கு இவரு வரலாம் ப்ரோ. அது ஒன்று நீங்கள் முதல்லயே பத்மபூஷன் வாங்கியிருப்பாங்கல்ல யாராச்சும் ஆக்சுவலா அந்த ஆக்சுவலா ஃபீல்டில். இல்ல இன்னொன்னுங்க, இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க வந்து ஒரு அந்த லிஸ்ட்ல தான் இருந்தார். அந்த லிஸ்ட்ல பத்மஸ்ரீ, பத்மபூஷன் இதுக்கெல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்ளைனா இவங்க பண்ணல, அவர் பேர் நாமினேஷன்ல இருந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் நாமினேஷன்ல இருந்து அவர் ரிஜெக்ட் ஆகி, அதுக்கப்புறம் போன வருஷம் வந்து பத்மஸ்ரீ கொடுக்கலாமான்றது யோசிச்சு அப்புறம் இந்த வருஷம் வந்து பத்மபூஷன் கொடுத்துருக்காரு. எல்லாரும் பேரும் இருக்கும், அதுல விஜய் பேருமே இருந்திருக்கும், இல்லாமலாம் இருந்திருக்காது. உண்மையில கிட்டத்தட்ட எல்லா சூப்பர் ஸ்டாருக்கும் இது கிடைச்சிச்சுல்ல பத்மபூஷன் மினிமம்.
இல்லையே. இது இவரு சிவாஜி, ரஜினி, கமல், அஜித் இல்ல எல்லாருக்குமே ரஜினிக்கு கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு பத்மஸ்ரீ தான் கமல். அவருக்கு பத்ம விபூஷன் கூட ரஜினி கிடைச்சிருச்சுல்ல. கிடைச்சது. இப்ப அவர் இது வந்து ரெண்டுமே ஒன்லி வாங்கியிருக்காங்க. சினிமா கமலுக்கு கிடைச்சது. ஸ்டார்ஸ்க்கு மட்டுமே இது தர்றதா ப்ரோ இது? இல்லைங்க. அந்த மதுரையில வந்து அந்த பறை இசை கலைஞர் அவரு நல்ல பேர் அவரு மறந்துட்டேன். ஐயையோ! அரசகுமாரா இல்ல என்னமோ. ஆர்ட் 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 அவருக்கு குடுத்துருக்காங்க. அவரு எல்லாத்துக்கும் குடுத்துருக்காங்க. அதுல வந்து இப்போ குறிப்பிட்ட நடிகர்களை வந்து யாருன்னா ரெக்கமெண்ட் பண்றதால அவங்க கொடுப்பாங்களா எப்படி? நாமினேஷன் வந்து ஒரு 3, 4 கேட்டகரி ஆளுங்க பண்ணலாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணலாம். முதல்லயே பத்ம விபூஷன் இல்ல பத்மபூஷன் வாங்கியிருப்பாங்கல்ல. இப்ப ரஜினி, கமல் அவங்க நாமினேட் பண்ணலாம். அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த அந்தந்த ஃபீல்ட்ல இருக்கிற வாங்குனவங்க. இல்லைன்னா அந்த மத்திய கமிட்டி இருக்குமில்லங்க பிரசிடென்ட் கீழ அவங்க கூட இது பண்ணலாம். நாமினேட் பண்ணி அது அப்புறம் யாராவது ஒருத்தர் நல்லா பேர் நல்லா இருக்கிறவங்களுக்கும், ப்ளஸ் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கும் 2 பேருக்குமே குடுப்பாங்க. ப்ரோ இது வந்துட்டு இப்போ வந்து ஆக்டிங்னா ஆக்டிங் மட்டும் வச்சு கொடுப்பாங்களா இல்ல இப்போ ரேசிங் இதெல்லாம் பண்ணல அதை வச்சு கொடுப்பாங்களா அது bro? தெரியல. எல்லாத்தையும் கன்சிடர் அது பண்ணுவாங்க. தெரியலங்க. அது எப்படின்ட்டு இல்ல ஏதோ ஒரு இதுல சினிமா தான். சினிமா சினிமா மட்டும் தான். ஏன்னா ஒரு சில இதெல்லாம் வீடியோ கிளிப்லாம் பார்த்தேன். விஜய் ஃபேன் ஒருத்தர் வந்து ரொம்ப சீரியஸா பத்தி போட்டிருந்தாரு. பியூர் அண்ட் பியூர் அரசியல் தான், இல்லைன்னா அஜித்துக்குலாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ப்ரோ அவங்கெல்லாம் இப்ப இந்த அவார்டு சினிமா அவார்டை பத்தி விஜய் ரசிகர்கள் நீ பேசவே கூடாதுங்க. அவர் பாலிடிக்ஸ் போயிட்டாரு. விஜய் ஃபேன்ஸ் ஆனா அந்த அந்தணன் வந்து விஜய் ஃபேன்ஸோட மோசமா எல்லாருமே அது விஜய் ஃபேன் தவிர நான் பார்த்த சர்க்கிள்ல எந்த நடிகர் ஃபேனுமே இதுக்கு எதிரா பேசலைங்க. சூர்யா, விக்ரம் ஃபேன்ஸு, அது மத்த ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இத ஓரளவுக்கு அப்ரிஷியேட் தான் பண்றாங்க. விஜய் ஃபேன்ஸ் எதுக்கு பர்சனலா எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. இதுல குடுக்கறனால ஏதாவது ஓட்டு ஏதாவது மாறப்போகுதா? ஒண்ணுமே கிடையாது அப்படி. அவங்க ஆனா அரண்மனைக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாரி எத பார்த்தாலும் அவங்க கவலைப்படுறதுக்கு தேவையே கிடையாது ஆக்சுவலா. அவங்க போயிட்டு அவங்க இயக்கத்தோட வேலைய பார்க்கலாம் தாராளமா. எங்க போஸ்டர் ரெடி அண்ணன் ரெடின்னு சொல்லிட்டாருலங்க. அதை பார்க்காம உட்காந்து அவார்ட்லாம் கேட்டுட்டு இது வலைப்பேச்சில கூட பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த அந்தணன் அவர்லாம் வந்து அஜித் மேல ஃபுல் வன்பமா இருக்காரு என்னன்னு தெரியல. இவர் எது பண்ணாலுமே வந்து அதுக்கு எதனா ஒரு குறை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காரு. ரேசிங்ல ஜெயிச்சதும் அவர் ரேசிங்ல ஜெயிச்சதுமே இவர் ஸ்பான்சர் தான், அதுக்காக இவ்வளவு தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. இதே மாதிரி பிவி சிந்து வந்து முன்ன கோல்டு மெடல் ஜெயிச்சாங்க. அவருக்கு வந்து ஸ்பான்சர் வந்து விஜயகாந்த் அவங்க பையன் தான் இருந்தாரு. அப்ப அவரை வந்து இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஏன் வந்து பாராட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அந்த விஷயம்லாம் இவர் சொல்லிதான் தெரியும். இது வந்து இவர் ஃபுல்லா இவர் கான்ட்ரிபியூட் பண்றது, இவரே பார்ட்டிசிபேட் பண்றதால மேபி இவரை அந்த அளவுக்கு பாராட்டுறாங்க. அது புரியாம ப்ரோ அவர் அது பாட்டு நிறைய கிரைட்டீரியா இருக்கு. கீழே சத்யான்னு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. அதில் வந்து நிறைய கிரைட்டீரியா இருக்கு. ஆனா ஒன்றும் ஃபிக்ஸ்டு கிரைட்டீரியா கிடையாது. பட் அந்த கேரக்டர்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அப்படின்னு போட்டிருக்கு. கேரக்டர் ஆட்டிடியூடு அந்த மாதிரி டேலண்ட் எல்லாமே. அதே மாதிரி அஜித் வந்து அந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு இல்லைங்களா, அந்த ரேசிங் முடிச்சுட்டு. நீங்க அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்றீங்க. அந்த விஜய் வாழ்கன்னு அவர் சொன்னது தப்பா, அது வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு அதை சொல்ல என்ன உரிமை இருக்கு அப்படின்ட்டு. அது ஃபேன்ஸ் சொன்னா பரவாயில்ல, அவங்க ஃபேன்ஸ். இவங்க பத்திரிக்காரங்களே வந்து உங்க ஃபேன்ஸா நீங்க சொல்லுங்க, அவங்க ஃபேன்ஸை சொல்றதுக்குலாம் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. கீதா கேக்குது
விடாமுயற்சியில இன்னும் ஏதோ பாட்டு எதுவும் பேலன்ஸ் இருக்கா ப்ரோ? அதான் 2 தானா? வரும் பாட்டு இருக்கும். 2 இருக்காதுங்க. அனிருத்ன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது இப்ப எதனா ரிலீஸ் பண்ணிருக்கலாமே, எதுவுமே இல்லாம ப்ரோமோ போட்டுட்டு இருக்காங்க 10 டேஸ் 9 டேஸ்ன்ட்டு. டைம் இருக்கு, அப்புறம் என்ன? இன்னும் 1 வாரம் இருக்குல்ல. இன்னும் 1 வாரம் தான் ப்ரோ இருக்கு. சிங்கிள்ஸ் எதுவும் இருந்தா விட்டா கரெக்டா இருக்கும். ரெண்டு பாட்டும் வந்திருக்கு, 2 நல்லா தானே இருக்கு. அப்புறம் என்ன? நல்லா தான் இருக்கு. இன்னும் பேலன்ஸ் எதுவும் இருக்கா? இருந்தா இப்ப விடலாம் இல்ல. இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. அதுக்காக பார்ப்போம். இது மகத்திரும்பினி இன்டர்வியூ பாத்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு. நல்ல படமா வந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எல்லாருக்குமே, எல்லா ஆடியன்ஸ்க்கும் அப்படின்றாரு. நான் எந்த இன்டர்வியூ பார்க்க மாட்டேங்க. சினிமாக்காரங்க பேசுறது 100% போய் தான் இருக்கும். அதனால பெருசாலாம் பார்க்கறது இல்லை. எந்த இன்டர்வியூ பார்க்கறது. படத்துல எந்த பில்டப்பும் இருக்காது, பட் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கும் அதில் எக்ஸ்க்ளூசிவா வேற எதுவும் நியூஸ் தெரியுமா விடாமுயற்சியில? இல்லை ப்ரோ, அப்படி எதுவும் இல்லை. அப்புறம் இது குட் பை டாக்லி ஏதோ ப்ரீமியர் போடுறதா சொல்லியிருந்தாங்களா இப்போ முன்னாடி நாள் நைட்டே? அது உண்மையா? அதெல்லாம் எப்போ வர படம்? ஏப்ரல்ல. இப்போ வந்து கேட்டு இருக்கீங்க. இல்ல ஐயப்பன்லாம் போட்டிருந்தாரு. ஏப்ரல் மாசம் அதெல்லாம் பேசலாங்க. இப்ப என்னங்க எங்க அடுத்த வாரம் கதையை பேசுவாங்க. அடுத்த வாரம் விடாமுயற்சி வரட்டும். விடாமுயற்சி யாருமே கண்டுக்க மாட்டாங்க சீரியஸா. விடாமுயற்சி வரட்டுங்க. இன்னும் சம்மந்தம் இல்லாம வந்து குட் பை டாக்லி ப்ரீமியம் போடுவோம். பெஸ்ட். இப்ப அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் போறது அந்த மாதிரி கேட்டா பரவாயில்ல. இல்ல இன்னைக்கு எல்லாம் டைம்லைன்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அது 9th நைட்டே வந்து ப்ரீமியர் போட போறாங்கன்ற மாதிரி. அப்படி போடுற மாதிரி இருந்தா புஷ்பா 2க்கு வந்த பிரச்சனை இதுக்கு வரக்கூடாது. அதுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? ஏங்க நிறைய பேரு இதாங்க. அல்லு அர்ஜுன் வந்தாரு, அப்புறம் அதுல யாரோ இறந்தாங்களே. அது அவர் வந்தனால ப்ராப்ளம். அஜித் எப்படியும் வர மாட்டாரு, நீங்க அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? ப்ரோ தமிழ்நாடு இல்லாம விடாமுயற்சி வேற இடத்துல எப்படி ப்ரோ இப்ப என்ன கலெக்ஷன்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம்? ஓவர்சீஸ் துணிவை விட அதிகமா இருக்குமா? இல்லைங்க, அதெல்லாம் படத்தை பொறுத்து இருக்குங்க. படத்தை பொறுத்து தான் பார்ப்போம். இல்ல இப்ப ரிலீஸ் பண்றது துணியை விட அதிகமா இருக்குமா? அப்படி தியேட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரி ப்ரோ, ஓகே பாய், குட் நைட். நாளைக்கு பார்ப்போம். ஓகே ப்ரோ, பாய்.